கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் ஆக போகுது இந்த படம் ரிலீஸ் ஆகி. இன்னைக்கும் எல்லாம் புதுப்படம் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளை மறந்து இந்த சாங்கு இது எல்லாம் பத்திரிக்காரங்க கேட்டது ப்ரெஷ் ஷோ போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க நிறைய பேர். ஆனால் விமர்சனம் எழுத மாட்டோம்னு சொன்னோன்னே வேணான்ட்டு ஒரு சாங்கும் ட்ரெய்லர் மட்டும் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இதை ஒரு ஒரு லட்சிய படமாக நம்ம தம்பிதுரை சார் ரிலீஸ் பண்ணுறாரு. இது அவருக்கு எல்லாமே இருந்து கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்து இதை வாங்கி கொடுத்தது நம்ம ராம மூலமும் குருநாத சார் அவர்கள். அவருக்கு ஒரு கைத்தட்டு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் இந்த மாதிரி படங்களுக்கு மனசோட வாழ்த்துறது சில பேர் தான் இருக்காங்க. குறிப்பா முக்கியமானவங்கள மிக முக்கியமானவங்க இவங்க. சித்ரா லட்சுமணன் ஆகட்டும், பேரரசு ஆகட்டும், சவுந்தர பாண்டியன் ஆகட்டும், அரவிந்தராஜ் சார் ஆகட்டும், அடுத்ததா ஏன்னா இப்ப ஆர் சுந்தரராஜன் சார் வர்றேன்னு சொல்லியிருந்தாரு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே டப்பிங் முடிச்சு வருவார்னு நினைக்கிறேன். போனை சைலண்ட் மோட்ல போட்டுருக்கிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் பேசினாதான் உங்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்கும். ஸோ இங்க அழைப்பை ஏற்று தம்பிதுரை சார் அழைப்பு ஏற்று இங்க வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே சமயம் பத்திரிகையாளர்களையும், தொலைக்காட்சி தோழர்களையும், இணையதள நண்பர்களையும், புகைப்பட கலைஞர்களையும், திரைப்பட அந்த மீடியேட்டர் சொல்றவங்களையும், வியாபார தொடர்பாளர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆரம்பிக்கும் போது. ஏன்னா இந்த சாங் கிட்டத்தட்ட 33 நிமிஷம் உட்காந்து நீங்க பொறுமையா அந்த சாங் ட்ரெய்லரை பார்த்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நாங்க கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா பேசுறதுக்கு தொகுப்பால் நீங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வேலையும் நான் செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம். அண்ணா எவ்வளவு நேரம் பேசணும்? வசமலையை பத்தி நிறைய பேசலாம். அது நீங்க 1 hour பேச போறது நம்ம சித்ரலட்சுமணன் அண்ணன். ஆமா, அதனால அவருக்கு தண்டனை 1 hour பேசணும்னு. வசமலையை பத்தி நிறைய பேசலாம். நீங்க 33 நிமிஷம் பாட்டு போனதுன்னு சொன்னீங்க. 33 நிமிஷம் பார்த்த மாதிரியே தெரியல. மறுபடியும் நான் ஒன்ஸ் மோர் கத்துனேன், அது கேட்கல வெளியில. அந்த மயக்கம் என்ன பாட்டு வந்தப்ப அதாவது அது தியேட்டர்லயே போன தடவை வசனமாளிகை வந்தப்ப தியேட்டர்ல போய் அந்த படத்தை பார்த்தோம். அப்போ எல்லாரும் இதுக்கு ஒன்ஸ் மோர் கத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த பாட்டு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். நம்ம கத்தவே விடல தியேட்டர்ல. அந்த பாட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. தியேட்டர்லயே ஜாயின் பண்ணி வச்சுட்டான். ரசிகர்களை பத்தி நல்லா தெரிஞ்சு அற்புதமான ஒரு படம் வசனமாளிகை படம். அந்த வசனமாளிகை படத்தை நான் வாழ்க்கையில அதிகமா பார்த்த படங்கள்ல அதுவும் ஒண்ணு. நான் சிவாஜி சாரோட தீவிர ஃபேன் அண்ணன் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வசனமாளிகை படங்கிறது இன்றைக்கு திரைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கூட அது படம் அல்ல, ஒரு பாடம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் வசனமாளிகை படம். இந்த படத்தின் அதாவது திரைக்கதை வசனம் எழுதிய அருமை நண்பர் அருமை பாலமுருகன் அவர்களுடைய மகனார் திரு பூபதி ராஜா அவர்கள் நெருங்கிய நண்பர். சாரோட மச்சாங்க கூட இப்போ வந்திருக்காங்க, குமணன் சார். என்னன்னா அந்த படத்தை பத்தி சொல்லும் போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் இதை மேடையில சொல்லட்டுமா சார் அப்படின்னு. சாங்ஷன்ட் அப்படின்னாரு மத்தியானம் பேசும்போது. அண்ணனுக்கெல்லாம் தெரியும், நம்ம உமா இவருக்கெல்லாம் தெரியும், சாருக்கெல்லாம் குகநாதன் சாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த படத்தை எடுத்துக்கிட்டு ஐயாட்ட கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்க தான் வசனம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. படத்தை பார்த்த உடனே அவர் சொன்னார், ஐயோ இது நம்மளால முடியாதுன்னு. இவ்வளவுக்கும் மிக பிரம்மாண்டமான படம், மிக பிரம்மாண்டமான கம்பெனி, ஏன் எழுத முடியலன்னு ராமாநாயுடு சாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. என்ன இது, அவருக்கு ஃபோன் போடுங்க நான் பேசுறேன்னு. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரா, இல்லை நம்ம ராமனத்தினை ராமடியா அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல ஒரு கதையோட போகும் சார். அந்த கதைக்கு நான் எழுதியிருக்கேன். இது ஒரு வரி கதையா இருக்குது, இதுக்கு நான் எப்படி எழுதுறதுன்னு. அப்ப அவர் சொன்னாராம், இது நீங்க உங்களுடைய பாணி என்னங்கிறது எனக்கு தெரியும், நீங்க இதை கதையா நினைச்சு எழுதாதீங்க, 2 இதயங்கள், அவ்வளவுதான். அவர் சொன்ன ஒரே வார்த்தை 2 இதயங்கள், அதை மட்டும் நினைச்சு இந்த படத்துக்கு நீங்க வசனம் எழுதுங்கன்னு. ஆனால் அந்த வார்த்தையின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் எவ்வளவுங்கிறது நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா படம் முழுக்க 2 இதயங்களும் பேசிக்கிட்டே இருக்கும். அற்புதமா இருக்கும் வசனங்கள் இந்த படத்துல. அந்த ஒரு பாட்டு முடிஞ்சோடனே அடுத்த டைலாக் நம்ம வாய்க்கு வருது. அந்த லாஸ்ட் சாங் முடிஞ்ச உடனே அவ வந்தோடனே, ஆனந்த் நான் வந்துட்டேன் அப்படின்னு. நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். நீ விஷத்தை தானே குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஸ்கிய குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஷத்தை குடிக்க வேண்டான்னு சொல்லேன்னு. அது மாதிரி
ரொம்ப அற்புதமான டைலாக். அதாவது வசந்தமாலையை பற்றி என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லுங்க, நீங்கள் என்ன சார் பைத்தியம் மட்டும் அந்த படத்தை பற்றி பேசுகிறீங்க, இத்தனை வருஷம் ஆச்சு பழைய படத்தை. அதில் இருக்கிற அற்புதமான ஒரு புது சீன். அது வந்து வசனத்துக்காக சீன் எழுதினாங்களா, சீன் எழுதி வசனம் போட்டாங்களா, இல்லை இவங்க நடிச்சதுக்காக அந்த சீன் வந்ததா, இது எப்படி வந்ததுன்னே சொல்ல முடியாத ஒரு காட்சி. ஏன்னா மேடையில் இருக்காங்க அத்தனை பேரும் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்கு நல்லா அந்த காட்சியை உணர முடியும். ஜீப்பில் வந்து சிவாஜியும் வாணிஷியும் வந்து அந்த எஸ்டேட்டை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. சிவாஜி ஓட்டிகிட்டே வருவார். அப்போ தான் அவங்களுடைய காதல் அரும்பிட்டு இருக்கிற அந்த காலம். அந்த புடவை பறந்து வந்து சிவாஜி சார் மேலே படும். ஒன்று சிவாஜி இவங்க டக்குன்னு பார்த்துட்டு வாணிஷ்யமாக அதை இழுத்துக்குவாங்க புடவையை. ஒன்றே சிவாஜி சார் அப்படி பார்த்துட்டு சைடில் பார்த்துக்கிட்டே சொல்லுவார், பறக்கிறது எதையும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அதிகமாக பறக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு. இதெல்லாம் எப்படி சார் எழுதுனாங்க? உண்மையிலே வந்து ஒரு வரியும் அந்த படத்தில் இன்னைக்கு எடுத்து பாருங்க, ஒரு வரியும். அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு முடிஞ்சவொடனே வாணிஷ்யமாவை காப்பாற்றுவார். காப்பாற்றிட்டு அந்த மறந்தே போயிடுவார் அவங்க யார் என்னன்னு. மறுபடியும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது பார்த்தோன்னே, ஏய் நீ அந்த வானத்தில் பறந்துட்டு இருந்திய, எப்போ பூமிக்கு வந்த அப்படின்னுவார். அன்னைக்கு நீங்கள் என்ன ஒரு மிருகத்திட்ட என்ன காப்பாற்றினீங்கன்னா, வாட் மிருகம் வாட் காப்பாற்றின, நீ என்ன சொல்கிற எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னுவார். அதாவது ஒரு சீனுங்க இந்த படத்தில் ரசித்து பார்க்கலாம். உண்மையிலே இப்போ இந்த நீங்கள் அதை புதிய வடிவம் கொடுத்து இன்னைய ட்ரெண்டுக்கு இதை மாற்றிருக்கிறத பார்க்கும்போது என்னைக்கு தான் 3ஆம் தேதி வருன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்பயே போன தடவை அந்த பேரை 3 தடவை பார்த்தேன். இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டைலுக்கு இன்னொரு 3 தடவை அந்த படத்தை பார்த்தே ஆகணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இப்போ இந்த பாட்டு போட்டிங்கல்ல, மறுபடியும் ஒரு தடவை 33 நிமிஷம் ஓடினா கூட மறுபடியும் உட்காந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னால் கூட உட்காந்து பார்க்கலாம். அப்படி ஒரு படம் வசந்தமாளிகை. இது என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை. போன தடவை நான் தேட்டருக்கு போனப்போ பார்த்தா எத்தனை பேர் அந்த ஒரு கிண்ணத்தை என்றுகிறேன்ல வந்து நிற்பார். அப்படி வரும் சட்டங்கள் திருமங்கள் ஏதும் இல்லை, இந்த சக்கரம் சுத்துதடா அதில் நான் சக்கர, அந்த ஸ்டில்லு அந்த போஸ்ட்டு. இன்னைக்கு சிவாஜி சார்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ஸ்டில்லு இதுதான். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க், அற்புதமான ஒரு கேமரா ஒர்க். எனக்கு கேமராமேன் யாருன்னு நான் பார்க்கல, வின்சென்ட் கேட்க வேண்டாம். அப்புறம் என்ன அற்புதமான ஒர்க். அந்த ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஆங்கிள்னு வச்சுருப்பாங்க. இன்னைய படங்களில் நம்ம பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறோம். அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி தான் இதெல்லாம் யோசித்து செஞ்சாங்கன்னே தெரில. அப்படி ஒரு எல்லாமேங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சார், வாணிஸ்ரீ, இசை, கண்ணதாசன் சார், கதை, அதுக்கு போட்டிருக்க செட்டு. இப்போ நம்ம சௌந்தரன் என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் என்னங்க ஒரிஜினல் வீடா இல்லை செட்டான்னு, இப்படி ஒரு செட்டு போட்டிருக்காங்களேன்னு. ஒன்றும் கலைமகள் கைப்பொருளே எனக்கு சொல்ல தெரியல. அந்த பாட்டெல்லாம் வந்து சிவாஜி சாருக்குன்னே எழுதுனதா இல்லை வாணிஷ்யமாக சொல்லும் போது ஒரு வரியிலும் அந்த பாடலை மறுபடியும் ஒரு அப்போ அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்காது. வசந்தமாளியை பார்க்கும்போது ஏன்னா அது வந்து என்னமோ ஒரு டல்லான சாங், அது மட்டும்தான் அந்த படத்துலன்னு. இப்போ பார்க்கும்போது எப்பட்றா இப்படி ஒரு பாட்டை எழுதி இதில் வந்து இப்படி ஒரு கதையே சொல்லி நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டேன்னு அந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு அற்புதமான சீன் வரும். கொண்டுட்டு வந்து பணத்தை ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து இவங்க ராஜினாமா கடிதத்தை வைப்பாங்க வாணிஷ்யம்மா. ஒன்று சிவாஜி சார் பார்த்துட்டு, ஒன்று உன்னோட அகம்பாவம், ஒன்று என்னோட அதிகாரம்னுவார். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? படத்தையே அங்கே டோட்டலாக முடிச்சுட்டாங்க. ஒன்று உன்னோட அகம்பாவம், நீ வச்சது பணம் வந்து இது என்னோட அதிகாரம். உண்மையிலே பாலமுருகன் சார்லாம் யோசிச்சு பார்க்க முடியல எப்படி தான் எழுதுனாங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, நான் தான் சொல்றேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இந்த படம் எனக்கு ஒரு பாடம். இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு அனலைசிங்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த படத்தில் ஷார்ட் அனலைஸ் பண்ணலாம், இசையை அனலைஸ் பண்ணலாம், நடிப்பை அனலைஸ் பண்ணலாம். நடிப்பு நம்ம சொல்ல வேண்டாம். சிவாஜி சார் அதாவது வந்து அவர் எப்படி அந்த கண்ணில் வந்து எங்கிருந்து சொந்தம் வந்தது, இந்த எங்கிருந்து நெஞ்சு வந்தது ஒரே ஷாட்டு. ஆனால் ரெண்டையும் காட்டுவார் கண்ணில். எங்கிருந்து சொந்தம் வந்ததுங்கும் போது அந்த சாஃப்டாக காட்டுவார், எங்கிருந்து நஞ்சு வந்ததும் போது அந்த பார்வையிலே ஒரு கேள்வி கேட்பார், எங்கிருந்து இந்த நஞ்சு வந்ததுன்னு. அதனால் சிவாஜி சார்லாம் நான் அணுவாக ரசித்து பார்த்தேன். அது இந்த படத்தில் கேட்கவே வேண்டாம். உண்மையிலேயே உங்களுடைய இந்த முயற்சி
ஒரு அதாவது ஒரு கலைஞருக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வாழ்த்து. அதாவது 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் இன்னைக்கு வந்து நிலைச்சு நிற்கிது. அதை நீங்கள் இந்த அளவு முயற்சிகள் எடுத்து மிகப்பெரிய முறையிலே வெளியே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். நிச்சயமாக இந்த படம் வசந்தமாளிகையை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் அந்த படம் அதற்குரிய கலெக்ஷனை அது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இந்த முறை அது அதிகமாகவே செய்யும். ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க அந்த புதுமைகள் படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இந்த வசந்தமாளிகையை பற்றி ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டார். வசந்தமாளிகையை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, என்னையா நீ வசந்தமாளிகைன்றிய, இந்த வசந்தமாளிகையை பார்த்த பிறகு உனக்கு என்ன தோணுது? மறுபடியும் லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு. அதுதான் வசந்தமாளிகை. நன்றி. வசந்த மாளிகை இத்தனை வருட வெளியீட்டில் என்ன செய்திருக்கின்றது? பல காதல்களை உருவாக்கி இருக்கின்றது. நான் உங்களுக்கு தெரியாத ஒரு காதல் காவியத்தை சொல்கின்றேன். இந்த படத்தில் கதாநாயகனின் கதாபாத்திரத்தை 2 வரியில் திரு பாலமுருகன் அவர்கள் விளக்கியிருப்பார். ஒன்று விரும்பாத பொண்ணு விபச்சாரியா இருந்தா கூட அவளை தொடக்கூடாது. ஒன்று விரும்புகிற பொண்ணு குடும்ப பொண்ணா இருந்தாலும் அவளை விடக்கூடாது. இப்படி 2 வரியில் ஒரு கதாநாயகனின் முழு கதாபாத்திரத்தையும் சொல்ல முடியும் என்றால் இப்படி வசனம் எழுதியவர் யார் என்று நான் தேடத் தொடங்கினேன். அவர் நான் வசிக்கின்ற அதே பகுதியிலே அவரும் வசிக்கின்றார் என்பதை அறிந்தேன். அவரை பார்க்க வேண்டும் என்று முயற்சித்தேன். இயல்பாக காலம் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தது. அவருடைய மகன் திரு பூபதி ராஜா என்னுடைய நண்பரானார். நாங்கள் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களானோம். அந்த நட்பை பயன்படுத்தி கொண்டு இந்த வசந்த மாளிகைக்கு வசனம் எழுதிய அந்த வசனகர்த்தாவை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் அவர் வீட்டிற்குள் சென்றேன். பலமுறை சென்றேன். அவரிடம் பேசியதில்லை. அப்பொழுது பேச முடியாத பயமாக இருக்கும். ஆனால் அவரை பார்ப்பேன். ஒரு சக்க சிவந்த பழம் போல் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவரிடமிருந்து வந்த படைப்புகள் தான் இவை எல்லாம். வசந்த மாளிகை, பட்டிக்காடா பட்டணமா, எங்கள் தங்கராஜா, எங்க ஊர் ராஜா, ராஜா பாட்டங்குதிரை, மன்னவன் வந்தானடி, இந்த படங்கள் எல்லாம் தந்த ஒரு எழுத்தாளரை நாம் பார்க்கின்றோம், அவரை பக்கத்திலிருந்து பார்க்கின்றோம் என்பதெல்லாம் மிக பெருமையாக உணர்ந்த நான் தருணங்கள். அவருடைய பெண் மேல் நான் கொண்ட காதல், பேனா என்ற பெண் மேல் நான் கொண்ட காதல், அதன் மூலமாக அவர் வீட்டிற்கு நான் சென்ற அந்த தொடர்ச்சியான காலங்கள் அவருடைய பெண் மேல் எனக்கு காதலை உண்டாக்கியது. திரு பாலமுருகன் அவருடைய ஒரே மகளான கற்பகம் அவர்களை நான் காதலிக்க தொடங்கினேன். எப்படி வசந்த மாளிகையில் மிக அற்புதமான காதல் வசனங்களை 2 வரிகளில் எழுதி அவர் கதையை உணர்த்தினாரோ, அதுபோல் எங்கள் காதலுக்கும் அவர் 2 வரியில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். அவருக்கு இந்த காதல் விவகாரம் தெரியாது. ஒரு சின்ன பிரச்சனைக்கு பிறகு அந்த காதல் விவகாரம் தெரிய வந்தபோது நான் அவரை சந்திக்கப் போகின்றேன். 2 வரியில் சொன்னார். 2 வரிகள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அந்த காலம் வரும், அப்போது பேசுவோம் என்றார். அவரே முன்னின்று அவர் ஆசீர்வதித்து எங்களுடைய திருமணம் நடந்தது. இன்றும் நாங்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக எங்களுடைய காதல் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கின்றோம். வசந்த மாளிகை என்பது ஒரு திரைப்படத்திற்கு தொடர்ந்து பல தலைமுறைகள் இப்படி ஒரு விழாவை எடுத்து பாராட்டி கொண்டிருப்பதும் கொண்டாடி கொண்டிருப்பதும் நடிகர் திலகத்தினால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் என்று நான் கருதுகிறேன். வேறு எந்த ஒரு நடிகரின் படைப்பும் இப்படி தலைமுறைகள் தாண்டி கொண்டாடப்படுமா என்று எனக்கு தெரியவில்லை. என் தகப்பனார், நான், என்னுடைய மூத்த மகன், வசந்த மாளிகையின் மிகப்பெரிய ரசிகன். அண்ணன் சொன்னது போல இந்த கண்ணதாசனின் பாடல்களை வரிக்கு வரி ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ரசிகன். தலைமுறைகள் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு படைப்பு. அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு முறையும் வசந்த மாளிகையை நீங்கள் எப்படி எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் பார்ப்பதற்கு ரசிகர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதுதான் இந்த படைப்பின் மிகப்பெரிய அருமை. வாய்ப்பு கிணறு. நான் இந்த வசந்த மாளிகை படத்தை ஸ்கூலில் படிச்சுட்டு நேரத்தில் எங்கள் ஊர் சுபா தேட்டரில் டென்ட்டு கொட்டையில் மணலை குவிச்சு உட்காந்து அதில் 25 பைசா டிக்கெட்டில் படம் பார்த்துட்டு என்ன பிரமிப்பாக இருந்ததோ அதே பிரமிப்பு இன்றும் பார்த்துட்ருக்கேன். அப்படி அதே பிரமிப்போட பக்கத்தில் குணானந்த் சார் உட்காந்துருந்தார். ஒவ்வொரு காட்சியும் இது எப்படி சார் எப்படி சார், என்னை அந்த 50 வருடமும் அந்த பிரமிப்போட இன்னும் இந்த படம் பார்க்க போறதுக்குன்னா அது காரணம் அதனுடைய தயாரிப்பாளர்
ராமாநாயுடு சார் அழகா பண்ணி இப்படி விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை எடிட்டர் வந்து ஃபிலிம் ஃபார்மேட்ல இருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல பண்ணி இவ்வளோ கலரிஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ அற்புதமான விஷயத்த உண்மையிலேயே ஒரு டெக்னீஷியன் சிறப்பாக பண்ணி இன்னைக்கும் அந்த மெருகு குறையாம அழகா பண்ணி கொடுத்துருக்காரு. அதை விட இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நான் டென்ட் கொட்டையில் உட்காந்து மணல் குளிச்சு அந்த மாபெரும் கலைஞர் நடிகர் தினம் அவர்களை எனக்கு இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, முதல் படமே எனக்கு இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அப்ப திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்த்து ஒரு குறைஞ்சது 25 முறை பார்த்துருப்பேன். அதை இயக்க போறேன்னு சொன்னேன். எனக்குள்ள ஒரு சின்ன பயம். மிகப்பெரிய கலைஞர், அவரை டென்ட் கோட்டையில் உட்காந்து பார்த்து நான் இயக்க போறேன். என்னுடைய வயசு அப்ப 26. என்னன்னு அப்படி பிரமிப்பில் உட்காந்து இந்த படத்தை மட்டும் இல்லை, அவருடைய படங்கள் எல்லாத்தையும் குறைந்தது நான் ஒவ்வொரு படமும் 5 தடவை 6 தடவை பார்த்துருப்பேன். நெய்லி 1 மாசம் அவருடைய படங்களை பார்த்து அவருடைய அங்க அசைவுகள், சின்ன 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 அங்க அசைவுகள், கண்ணில் திரும்பி பார்க்குற அசைவுகள்லாம் பார்த்துட்டு இவருக்கு என்ன சீன் பண்றது என்ன பண்றதுன்னு நினைச்சு நினைச்சு அதை பார்த்து அதுல இருந்து கத்துக்கிட்டு நான் உருவாக்குனதான் மண்ணுக்குள்ள வைரம். அப்படி இருந்து அந்த படத்தை முதல் நாள் ஷூட்டிங் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டுருக்கேன். காலையில் ட்ரெயினில் கிளம்பி நீலகிரி எக்ஸ்பிரஸில் வந்துட்டு இருக்காரு. அப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோவை தம்பி சார் அவர்களும் நானும் ஸ்டேஷனில் ஈரோடு ஸ்டேஷனில் போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறோம். அங்கே வெளியில் ஒரு 3000 பேர் வெளியே நின்று கோஷம் போட்டுட்ருக்காங்க. ட்ரெயின் வரல. அதுக்கு முன்னால் அண்ணன் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்க வந்துருவாங்க. அதுக்கு அப்போ ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர், காலம் சென்ற மத்திய அமைச்சராக இருந்து இப்போ காலமானார் இளங்கோவன், அவர் தான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து 3000 பேருக்கு மேலே கூடின்னு கோஷம் போட்டுருக்காங்க. நாங்கள் வந்து நின்று அவர் ரிசீவ் பண்ணுன்றோம். நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்ட போது அப்படி எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம். இப்பேற்பட்ட மிகப்பெரிய கலைஞரை நம்ம எப்படி ஏற்க போகிறோம்னு உள்ளுக்குள்ள ஆனால் வெளியே காட்டிக்கல. நாளைக்கெல்லாம் இத்தனை பேர் அவ்வளவு தமிழக மக்களுடைய மனதில் ஒன்று போயிருக்கக்கூடிய அந்த கலைஞரை இயக்கிறோம் என்ற ஒரு பயத்தோடு இருந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவரை பார்த்த படங்களை வச்சு அப்படியே யோசனை பண்ணிட்டு போகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அவர் 5:30 மணி 6 மணி 3 மணிக்கே ட்ரெயினை விட்டு இறங்கிட்டாரு. நான் சொன்னேன் இறங்கினதுமே நானும் கோவை தம்பி சார் போயிட்டு, ஆனால் நீங்கள் 3 மணிக்கே ட்ரெயினில் வந்துட்டு எத்தனை மணிக்கு நம்ம பசங்களாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அதனால் நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ரசிகர்கள் வந்து தன்னை ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தன்னை பார்க்கணுட்டு அந்த ஒரு சின்சியாரிட்டி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டேன். சரிண்ணா இப்போ வந்தீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ வர்றீங்களா, எந்த டைமுக்கு வருவீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த படத்துக்கு நீ டைரக்டர், உனக்கு நான் இந்த படத்துக்கு கதையை கேட்டுட்டேன், சம்பளம் பேசிட்டாங்க, சம்பளம் கொடுத்துட்டாங்க. இந்த முகத்தை எந்த நேரத்தில் எந்த லைட்டில், மார்னிங் லைட்டா எக்ஸ்டீரியரா இன்டீரியரா எந்த சீன் எடுக்க போறேன்னு உனக்கு தான் தெரியும். எத்தனை மணிக்கு வாரன்னு எனக்கு டைம் சொல்லிவிட, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு நீங்கள் என்ன கேட்காத அப்படின்னு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தார். 26 வயசு பையன் அவர்கிட்ட கேட்கும்போது எப்போ வருவீங்கன்னு நீ கேட்காத, இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னார். அந்த மிகப்பெரிய கலைஞனோட நான் ட்ராவல் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இன்னைக்கும் அது அவர் 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவர் தொழில் மேல் இருந்த பக்தி, அந்த தொழில் மேல் இருந்த பக்தி தான் இப்பயும் கூட என்னை ட்ராவல் பண்ணி இந்த வரைக்கும் கொண்டு போயிருக்கு. உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு இருக்க ஆர்டிஸ்ட், இன்னைக்கு இருக்க பிஆர்ஓக்கள் எல்லாரையும் நான் தப்பா நினைக்க வேண்டாம். அவருடைய சின்சியாரிட்டியில் ஒரு 5% இருந்தால் போதும். கதை கேட்கறது ஆர்டிஸ்ட் சரி, டைமுக்கு வர்றது ஆர்டிஸ்ட் கேட்டேன். சொல்றாரு எத்தனை மணிக்கு வரணும்னு, 6 to 7:30 அமௌண்ட்னா 7:30க்கு வரீங்களா, 7:35க்கு கரெக்டாக மேக்கப்போட வந்து நான் ரெடி ராஜா அப்படின்றாரு. அப்படிப்பட்ட சின்சியாரிட்டியோட நம்ம நடிகர் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்திருந்தா கூட தயவு செய்து அவருடைய கொள்கையை அவருடைய சின்சியாரிட்டியை ஃபாலோ பண்ணால் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு காவியம். இதுல எந்த விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஒவ்வொருத்தர் நடிப்பும் ஒவ்வொரு இது. நான் குணாஸ் சாரை வீட்டில் சந்தித்தேன். உண்மையிலேயே அவர் சொல்லப்போனால் அவர் ஓப்பனாக பேசினார். நான்
புரட்சி தலைவருக்கு நான் தம்பி மாதிரி அப்படின்னு. உண்மையிலேயே அவர் கூட பழகும் போதே ஒரு அப்படி கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ரொம்ப இனிமையானவர், இறங்கி பழகக்கூடிய நண்பர். அதே மாதிரி இந்த படத்தை வந்து துணிஞ்சு தைரியமா இவ்வளவு செலவு பண்ணி செய்யற எங்க அசோசியேஷன் தலைவர், அவரை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா யாரும் இது ஒரு புது படத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு செலவு பண்றார். அது மனதார பாராட்டுறேன். அவருக்கு மாபெரும் வெற்றியை இந்த படம் கண்டிப்பா கொடுக்கணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நான் உண்மையிலேயே நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன். ஆனா இந்த படத்துக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் ரசிகன். இதை ரசிச்சு பல தடவை பார்த்துருக்கிறேன். அதாவது எம்ஜிஆர் படங்கள், சில படங்கள் எல்லாம் உழஞ்சுட்டு வளைவன் 1960 பல தடவை அந்த அளவுக்கு ஈக்குவலா இந்த படத்தை மட்டும் நான் ரசிச்சு ஒவ்வொரு சீனும் அவ்வளவு மனதார பார்த்த படத்துல இது ஒண்ணு. அதனால கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எங்கள் விநியோகஸ்தர்ல எனக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர் ரகு தம்பி மாதிரி அதுலேயும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த தம்பிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் கொங்கு மண்டல சிங்கம் டைரக்டர் ஆர் சுந்தரராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். தலைவர் அவர்கள் ஒரு அன்பு பரிசை அளிக்கிறார். நன்றி. டைரக்டர் சுந்தரராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சங்கத்துக்கு வந்து பொன்விழா ஆண்டுக்கு மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதற்கு இப்போது இந்த மேடையிலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சித்ராலட்சுமன் அவர்கள், அவர் எப்பவுமே ஒரு சின்ன பையனாட்டு இளமையா எப்பவும் இருக்கிறார். அவரு மனதார பாராட்டுகிறேன். மற்றும் மேடையில அலங்கரித்துக் கொண்டிருக்க எல்லா நண்பர்களையும் எல்லாத்தையும் வரவேற்று இந்த வாய்ப்பு அளித்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய தலைவர் தம்பிதுரை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள நன்றி, வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த காலத்தால் அழிக்க முடியாத காதல் காவியமான வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தை பற்றி நான் சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை. ஏன்னா மேடையில் விட்டுருக்கிற அத்தான் வேறுமே மிக பெருசாக சொல்லிக்கிறாங்க. அதுக்கு மேலே சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. இப்போ ஏற்பட்ட ஒரு திரைக்காவியத்தை நான் பிறந்த காலத்தில் இப்போ ரிலீஸ் ஆன படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய பெருமமும் கர்வம்னு கொள்கிறேன். எத்தனையோ படம் பண்ணியாச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினி சார் படத்தை இவ்வளோ பேர் ரிலீஸ் படத்தை பண்ணால் எவ்வளோ பெருமையும் இருக்குமோ அதை விட பன்மடங்கு பெருமையும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு தம்பிதுரை சார் அவர்களுக்கும் திரு SN குமாரண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தை இவ்வளவு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பண்ணி திரு ராம் சார் அவர்களுக்கும் மீண்டும் முறை நன்றி கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். வணக்கம். எப்படியும் வந்தது லேட்டா வந்தேன்னா அது சார்கிட்ட விஜய் முரளி சார்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சொன்னாரு இல்ல லேட்டா வந்தாலும் சித்ராலட்சுமணன் வந்துட்டாரு, அதனால உங்களை முன்னால கூப்பிட மாட்டாங்கிறது சொல்லிட்டாரு. அவரு நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டாரு இல்லையா. சரி, எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை. இனியெல்லாம் யார் ரசிச்சா என்ன, நான் எல்லாம் ஒரு 50-60 தடவைக்கு மேல ராஜா தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூர்ல. அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன். நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, குங்குமச்சிமில் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, மெல்ல திறந்தது கதவு, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான். பாட்டுகான்னு இல்ல, எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்கள வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களா, எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படம்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே. விஸ்வநாத் பண்ணார். அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம். தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சோமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசன்.
அது பிளாக் அண்ட் ஒயிட்டா, அது நாங்கெல்லாம் எப்படி இருந்தவங்க. சிவாஜி கணேசன் அப்படி இல்லை. முதல் படம் என்ன பராசக்தி, 25வது படம் என்ன கல்வனின் காதலி, 50வது படம் என்ன சாரங்கதாரா, 75வது படம் என்ன பார்த்தால் பசிகிறன், 100வது படம் என்ன நவராத்திரி. இப்ப 100வது படம் என்ன நவராத்திரின்னு அவர் சொல்றாரு, நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். 125வது படம் உயர்ந்த மனிதன் சக்கராலட்சுமன் தவறான தகவலை சொல்லுகிறார் என்பதை பணிவுடன் பதிவு செய்து வைக்கிறேன். அதற்கு காரணம் வசந்த மாளிகை, அந்த போஸ்ட், அந்த படம், அந்த சாங்கு, அதனுடைய நினைவுகள்ல மேம்படுத்திட்டாரு. 150வது படம் சவாலே சவாலே, 175வது படம் அவன்தான் மனிதன், 200வது படம் திரிசூலம். அந்த மாதிரி அப்படியல்ல, டோட்டலாவே சிவாஜி கணேசனை அனுமனுவா ரசிச்சது. அது எத்தனை படத்துலன்னு தெரியாது. நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இப்படி நடந்தார் கை தட்டிங்க, இப்படி நடந்தார் கை தட்டினீங்க, இப்படி நடந்தார் கை தட்டினீங்க, எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி கணேசன். வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள். அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஒரு அதிசயம் தான் அது. தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலுமே போயிருந்தா, அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தாங்க. இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு. அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை. அந்த விழாவில் வந்து அவர் ராஜபாட்டு ரங்கத்துறைன்னு படம் எடுத்தார். அதெல்லாம் ஒரு இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியாது. நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு படம் வாங்கிட்டேன். யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு பார்த்தா என்னால பார்க்க முடியல. ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன். அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது போய். எங்கேயாவது நீங்க இங்க நடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ, நம்ம நினைச்சத ஒரே வரியில, நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டேன். இந்த பாட்டுல என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா. என்ன செய் மச்சான்னு ஒரு படம் எடுத்த, அதுல வந்து பேசாதான்பா, அப்பவே ரேவதி பேசுவா, இன்னும் இந்த விஷயத்துல மூச்சே விடக்கூடாதுன்னா சேர்த்துட்டான். அது கதையா வச்சது காரணவசந்த பாடுது. நீயே இப்படி நீ அப்படி கேட்டக்கூடாதுங்கிறது எவ்வளவு ஒரு சின்ன, அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க. அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு. அது வில்லனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர். எப்படின்னா, மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம், அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகம்னு சுமதியன் சுந்தரியில வர்றாரு. எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு. காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகள்ல. அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூடயே ஒரு ஹீரோவா நடிக்கிறது, அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டுதான் நடிக்கிற தைரியம் இருந்தா, நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறோமில்ல, அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான். அது அப்பாவோ பையனோ, எத்தனை வில்லன், 17 படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன். பெண்ணின் பெருமை, கல்வனின் காதலி, அந்த நாள், நானே ராஜா, இப்படி லைனா சொல்லிட்டே போலாம். அத்தனை படங்களையும் அவர் வில்லனா நடிச்ச. அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற. ஞான ஒளினா அது வேற அப்பா, தெய்வ மகன்னா அது வேற அப்பா, உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா, பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா. அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது. அதுல எங்களை நாங்க சின்ன வயசா இருக்கும்போது, ஒரு 15 வயசு 16 வயசுல இருக்கும்போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா, அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்ததோ, அன்னைக்கு
இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும், அது எம்ஜிஆர் ரசிகனோ சிவாஜி ரசிகனோ எந்த ரசிகனா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதை பார்த்து ரசிச்சோம். அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் போது இவங்கெல்லாம் படுற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட் இருக்க முடியல, எனக்கு அது தோணலை. பண்ணியிருக்காரு, சந்தோஷம். நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியதில்லை. நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். ஆர் சுந்தரராஜன் வெளிநடப்பு செய்யறதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இவர் பேசுறதுக்கு பயந்துட்டு நான் போகல, இவரை பார்த்தாவே பயம். இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பிதுரை அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு நல்ல ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர். அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் அவர் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷனில் அவரால் தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதற்கு பின்னால் என்னுடைய உரையை தொடங்குறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தனக்கு 80 வயசு அப்படின்னு சொன்னார், நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னாரு தம்பிதுரை. வாங்கியிருக்க படம் பார்த்தீங்களா? காதல் படம். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒன்று தான் சாகாவரம் பெற்றது அப்படின்னு. அந்த சாகாவரம் பெற்ற படங்களில் வசந்த மாளிகைக்கு தனி இடம் உண்டு. இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்கே மேடையில் இருக்கவங்கள எனக்கும் குகனானுக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு. என்னென்னா வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் வந்து ராமாயணோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். நான் அப்போ பத்திரிகையாளனாக இருந்தேன். வாகினி ஸ்டூடியோ எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய 20-30 நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் வந்து செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன். அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர். அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாது நினைக்கிறேன். ஒரு தீசிஸ் எழுதுகிற அளவுக்கு குகநாதன் பொழந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக. அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினைப்பு. குகநாதன் என்னுடைய இனிய நண்பர்னாலும் அவருடைய ஒரு பேச்சை வந்து நான் வந்து மறுக்க கடமைப்பட்டிருக்கேன். வாணிஸ்ரீ அவ்வளோ அழகில்லைன்னாரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்த பெருமை வாணிஸ்ரீ கொண்டு. இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா? காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரையும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வாணிஸ்ரீ? பா, அதை தாண்டி ஒரு ஜோடியா பார்க்க முடியாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம். அந்த படத்துடைய பாடல் வரிகளை பற்றி குமரன் சொன்னார். அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார். என்ன அழகான வரிகளை சிவாஜிக்கு எழுதியிருக்காரு கண்ணதாசன். சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்க? சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம். சிலருக்கு தான் அது பொருந்தும். அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை தான் நீங்க கர்ணனாவும் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், தெய்வ மகன்ல வந்து ஒரு சின்ன பையனாவும் பார்க்கலாம், எங்க ஒரு ராஜாவில் ஒரு வாலிபனாவும் பார்க்கலாம். இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது. கூடு விட்டு கூடு பாய்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா வந்து சிவாஜி மட்டுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் வந்து 54 ஆண்டுகள் ஆகுது. இப்போ நேற்று வந்து சில தயாரிப்பாளரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ படம் வாங்க இவர் இல்லை, அவர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, ஓடிடி இல்லை, சேட்டலைட் இல்லைன்னு. 54 வருஷம் முன்னாடி இல்லையான படத்துக்கு இந்த மேடையிலேயே 3 யூனிவர்சல் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனையெல்லாம் அவர் யார் செய்ய முடியும்? நினைச்சு பாருங்க. 1972ஆம் ஆண்டிலே வெளியான இந்த படம் சிலோன்ல இருந்து 2 ஆண்டுகளை கடந்து ஓடியது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சிவாஜி மறைந்து விட்டதா யாரும் நம்மள நினைக்கிறோமா? சிவாஜி வந்து சரீரம் தான் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதா உண்மை இன்று வரையிலே. இன்னும் சரியா சொல்லணும்னா இந்தியாவுடைய 8வது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை. கற்பக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய 8வது அதிசயம் என்று நான் சொல்வேன். சிவாஜி வச்சு 2 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். 2 படமே மாபெரும் வெற்றி படங்கள். ஒரு படம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம், திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வந்து வாழ்க்கை. மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியினுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி. அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர்ற கலைஞரை பார்க்கவே முடியாது. எல்லா படப்பிடிப்பு தளங்களையும் பார்த்தீங்கன்னா
காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் வேலை என்னென்னா, சார் படம் கிளம்பிட்டீங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, 8 மணிக்கு ஷூட்டிங்கு, டேரக்டர் வந்துட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் படத்துக்குன்னா, இந்த ப்ரொடக்ஷன் மாதிரி ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா சிவாஜி 8 மணிக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும். 7:50க்கு எல்லாரும் இருப்பாங்க. சிவாஜி வந்து விடுவார் 8 மணிக்கு, அதுக்கு முன்னால் போனோன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் வந்து ஒரு ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட். அப்படி ஆக்கினவன்னா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவருடைய பெருமைகள் வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து எனக்கு அப்புறம் 2-3 பேர் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற சந்தேகம் இல்லை. ஏன்னா மறு வெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ண படம். இது வந்து 3வது முறையோ 4வது முறையோ மறு வெளியீடு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மேலே தாண்ட மாட்டேங்குது. இது 54 வருடங்களுக்கு அப்புறம் 3-4 முறை மறு வெளியீடு காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை. இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் போதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சௌந்தர பாண்டியன் பேசணும். ஆனால் நான் பேசினா ரொம்ப நேரம் எதுவும் தூங்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால அங்கேருந்தே ஒரு வாழ்த்துறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக சித்ராவாசன் சார் பேசினாரு. வசந்த மாளிகை படம் வாங்கின தம்பித்துறை சாரை வாழ்த்து பேசினாரு. அப்படியே சந்தடி சாக்கில் அவர்கிட்ட வாழ்க்கை ஜல்லிக்கட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் தம்பித்துறை சார் யோசிக்கணும். கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கான பாட்டை எழுதும்போது ஒரு பாட்டில் கொஞ்சம் தடுமாறினார். சித்ராலட்சுமனுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன கேட்டாருன்னா, ஒரிஜினலில் அவர் எழுதின லைன்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னார். ஒரிஜினல் எழுதினவர் யாருன்னா ஆத்ரேயா, கவிஞர் ஆத்ரேயான்னா ஆந்திராவில் அவ்வளோ பெரிய ரைட்டர். நான்லாம் ஒரு 69 படம் தெலுங்குல பண்ணியிருக்கேன். முதல் படம் அவர் தான் எனக்கு வசனம் எழுதினார். அந்த படத்தில் நான் வேலை செய்யும்போது எப்படி இந்த கதையை பிடிச்சேன்னு கேட்டார். ஒரு கதை நாகேஸ்வரராவ் தான் நடித்தார், சிலிப்பி கிருஷ்ணோட. நான் இப்படித்தான் அப்படின்னேன். ஓ, கேஸ் மாஸ்டரா நீ அப்படின்னார். நல்லா புரிஞ்சுக்குங்க, கேஸ் மாஸ்டர்னா எதுக்காக அவர் சொன்னார்னா, பல இடத்துல படித்ததை கேட்டதை பார்த்ததை இதையெல்லாம் தான் கேட்டு நான் கதாசிரியன் ஆனவன். எனக்கு எழுத தெரியாது, உண்மையா சொல்றேன், எழுத தெரியாது. ஆனால் அந்த ஆத்திரியா அவர்களோட பழகினதுக்கு பின்னாடிதான் ஓஹோ நம்ம இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அவர் அந்த பாட்டுல எழுதின அந்த லைனை அப்படியே கண்ணதாசன் எடுத்து வச்சிருக்காரு. 2 மனம் வேண்டும்ங்கிறது அவர் எழுதின வார்த்தைகள். அதே போல் அந்த படம், அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல, ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல. கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதின நாவல். இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமாநாயுடு சார் பல பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார், இதை எப்படியாவது படமாக்கணும். நம்ப மாட்டீங்க, அவரே சொன்னதை சொல்றேன். ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் 41 படம் பண்ணியிருக்கேன். அவர் அந்த புத்தகத்தை படுக்கும்போது தலையணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு தான் படுப்பாராம். காலையில் எழுந்தோன்னு அதை படிக்கிறது, ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி படிக்கிறது. இப்படி அது மேல அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, அந்த ஆத்திரையா அந்த நாவலை அருமையா எழுதி அது ஒரு சில்வர் ஜூபிலி ஓடின படம். எல்லாரும் இது ஒரு பாடம். நான் சொல்றேன், இந்த கலை உலகத்தில் இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு செய்து எல்லா சங்கங்களையும் இருந்ததுனால என்னுடைய அனுபவத்துல அதை சொல்றேன். இந்த படம் ஒரு பாடம் அல்ல, இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். எதுக்காக நான் சொல்றேன் அதையும் விளக்கமா சொல்லிடுறேன். கதை, இப்படி ஒரு கதை எழுத முடியுமா? 2 கேரக்டர், அவர் சொன்ன மாதிரி காதல், ஒரே ஒரு வார்த்தை சந்தேகப்படுறியா நீன்னு வெளியே போயிட்டா, அவ்வளவுதான். இதுதான் கதை, இதுதான், இவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்திருக்கு இது மாதிரி, பல பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம். அந்த பெங்காலி ரைட்டர் தேவதாஸ், அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதைதான். வசந்த மாளிகையும் காதல் கதைதான். ஆனால் என்ன வித்தியாசம்? இங்க நான் சொன்னேனே பல்கலைக்கழகம். எப்படி கதை
கதை எழுதணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, சிறந்த வசனங்கள், நல்ல பாடல்கள் இருந்தால் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும். இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி. கதை, வசனம், யோசிச்சு பாருங்க. என்ன 69 படம் எழுதின என்ன கேஸ் மாஸ்டர் என்று சொல்லி முதுகுல அடிப்பார், வயசானவர். ஆனா அடிச்ச தாங்க முடியாதுங்க, அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பார் அந்த ஆத்திரையா. அவர் எழுதியிருக்கார், பாடல்களையும் அவர் எழுதியிருக்கார். கண்ணதாசன் அதை கேட்டு அப்படியே எழுதினார். ஆனா பாலமுருகன் எல்லா சீனும் அப்படி எழுதல. பல சீன்கள் பாலமுருகன் சாருடைய ஒரிஜினல். அவர்கள் சொன்னார்கள் சில வசனங்கள், அந்த வசனங்கள் எல்லாம் பாலமுருகன் எழுதியது. ஒவ்வொரு இடத்துக்கும் அருமையாக எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் வசனம் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த படத்தை பார்த்து, பாலமுருகனின் வசனங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய இளைஞர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக போட்டோகிராஃபி, டிஓபி, டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி வின்சென்ட் சார். உண்மையை சொல்லுங்க, இந்த பாட்டு பார்க்கும்போது அந்த க்ளோஸ்அப்ஸ்ல சிவாஜி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி நடப்பாரு. அப்ப அந்த கேமரா எப்படி ரோல் பண்ண, எங்க வச்சிருந்திருப்பார் கேமராவை? 360 டிகிரிக்கு சுழட்ட முடியாது. ஆனா கேமரா சுழலுது. உண்மையா இல்லையா? ஆனா அது எப்படி எடுத்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. நான் பார்த்திருக்கேன். பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ஷீட்ல கேமரா வச்சுட்டு வின்சென்ட் சார் அதை 4 அவருடைய அசிஸ்டன்ட் இழுத்து சுத்திட்டு வருவாங்க. சோ ஒரு ஷாட் இப்படித்தான் வேணும் அப்படின்னு கன்சீவ் பண்றதை விட அந்த கன்சீவ் பண்ண ஷாட்டை இப்படித்தான் எடுக்க முடியும் என்று சிந்தித்து எடுத்தாரு அந்த வின்சென்ட் சாருடைய திறமை. நாம் இன்றும் போற்றக்கூடியது, நாம் இன்றும் கத்துக்க வேண்டியது. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அடுத்தது பாடல்கள். ஒவ்வொரு வரியையும் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு எழுதுற பாடல்கள் இசை அதிகமா கேட்குது, வரிகளை காணோம், தேட வேண்டி இருக்கு. இதுல வரிகள் எல்லாம் நல்லா கேட்குது, இசை பின்னாடி இருக்கு. இன்னைக்கு எழுத வேண்டியவங்க கத்துக்க வேண்டியது கண்ணதாசன் கவிதைகள், இதுல இருக்கிற பாடல்களை பார்த்து சினிமாவுக்கு வர வேண்டிய கவிஞன் கற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா? கற்றுக்கொள்ளலாம். சிவாஜி சார் அதை பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன். ஏன்னா அண்ணா சொன்னாரு, மார்லன் பிராண்டோ முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார். மார்லன் பிராண்டோ யாரு? காட்ஃபாதர்ல நடிச்சாரு அவரு. உலக மகா பெரிய நடிகர், உலகத்தவர் ஏற்றுக்கொண்ட நடிகர். இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்ததனால் இந்த புகழோடு நின்று விட்டார். இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் பிறந்திருந்தார். இவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே நாளைக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி சாரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். வாணிஸ்ரீ பெரிய அழகில்ல, ஆனா அந்த கண்ணுல இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு அழகா அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணி எவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்றாங்க. இன்னைக்கும் நடிக்கிறாங்க, நிறைய பேர் நல்லா நடிக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகைகள் இந்த வாணிஜியார் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ள வேண்டும். இயக்குனர் KS பிரகாஷ் ராவ், அவருடைய மகன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மாபெரும் டைரக்டர் K ராகவேந்தர் ராவ். அருமையான படங்களை எல்லாம் கொடுத்தார், அற்புதமான காதல் கதைகளை கொடுத்தார். NT ராமராவுக்கு பெரிய பெரிய ஹிட்டுகளை கொடுத்தார். அவருடைய தந்தையார் அந்த காலத்திலேயே இந்த காட்சிகளை என்ன அழகாக படம் பிடித்திருக்கிறார், என்ன அழகாக இயக்கி இருக்கிறார். ஆகவே இயக்குநராக வேண்டிய இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்து அந்த தொழிலையும் கற்றுக்கொள்ளலாம். ஒப்பனை இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஆர்ட் டைரக்ஷன்
யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா, இது செட்டா அல்லது வீடான்னு இந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர் கேட்டாரா? சவுந்தர், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி செட்டு போட முடியுமா? ஆர்ட் டைரக்டர் வர வேண்டியவங்க அதை பார்த்து கற்றுக்கலாம். இதுபோல் கலை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில்களையும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் என்பதனால் தான் நான் சொல்லுகிறேன், இது படம் அல்ல, ஒரு பல்கலைக்கழகம். மற்றவர்களை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இப்ப நான் ஒரு ஆளை பத்தி மட்டும் சொல்லணும். இந்த புத்தகத்தை, இந்த கௌசல்யா தேவி எழுதின புத்தகத்தை தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு இருந்தாரே அந்த ராமாநாயுடு அவர்கள். பாம்பேக்காரங்கள் அவரை மூவி மோகல் என்று அழைப்பார்கள். அப்படி ஒரு சக்கரவர்த்தி. படம் தயாரிக்கணும்னா இப்படித்தான் தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர். இந்த நாவலை வச்சுக்கிட்டு அலைகிறார். அப்ப நாகிரெட்டியாற்ற இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை பத்தி சொன்னா அவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த என் டி ராமராசரை வச்சு நாயுடு எடுத்த படம் என்ன தெரியுமா? ராமுடு பீமுடு. இல்ல, ராமுடு பீமுடு தான் ஒரிஜினல். அப்ப அந்த படம் பெரிய வெற்றியா இருந்தாங்க. இப்ப நாயுரெட்டியார் கூப்பிட்டு கேட்கிறாரு, அந்த படத்தை எங்கிட்ட கொடு, நான் தமிழ்ல எடுத்துக்கிறேன், உனக்கு தான் வேற ஒரு படம் செய்யறதுக்கு வாய்ப்பு தர்றேன்னு கேட்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, என்டிஆர் நடிச்சு பெரிய ஹிட்டான படம் ராமுடு பீமுடு. எம்ஜிஆர் அதை நடிக்க விரும்புகிறார். அதை நாயுரெட்டியார் வாங்குறார் ராமநாயுடு சாரிடம் இருந்து. அந்த ப்ரொடியூசர் நினைச்சு பாருங்க, ராமநாயுடு சார் நிச்சயமாக அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கொடுத்தார். எதுக்காக தெரியுமா? நாகிரெட்டியார் அடுத்த படம் நாம இணைஞ்சு பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த நாவலை படிச்சுட்டு ஓகே இதையே பண்ணலாம்னு சொல்றாரு. இதனால அந்த எங்க வீட்டு பிள்ளை கதையை அவருக்கு கொடுத்துட்டாரு. ஏவிஎம் செட்டியார் கூட இடையில கேட்டாரு, ஆனா அவர் நாகிரெட்டியாருக்கு கொடுத்தாரு. அதுதான் எம்ஜிஆருடைய கரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிக்சர்ஸ் எங்க வீட்டு பிள்ளை. அது பின்னால் திலீப் குமார் நடிச்சு ராமோஷியாம் 52 வாரம் ஓடிச்சு. அப்பதான் இவர் இந்த நாவலை கொடுத்து நாகரெட்டியாரோட சேர்ந்தார். நாகரெட்டியாரோட சேராம இருந்தால் இவ்வளவு அருமையான செட்டுகளை போட அவரால் முடிந்திருக்குமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது. சோ நாகரெட்டியார் அவரும் சேர்ந்து விஜயா சுரேஷ் புரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க. 45 வருஷம் ஓடி போச்சு. இங்க ஒருத்தர் இருக்கார், அவர் என்கிட்ட சொன்னாரு, சார் இந்த வசந்த மாளிகை படத்தை நீங்க வாங்குங்கன்னு. எதுக்கு நான் வாங்கணும்? நான் தான் ராஜபட்சம் எடுத்திருக்கேன். இது 72ல ரிலீஸ், என்னோட படம் 73ல ரிலீஸ். ராஜபட்சங்கத்துறை. அப்ப ராஜபட்சங்கத்துறையை வச்சிருக்கிற நான் வசந்த மாளிகையை வாங்கணும். அந்த இந்த மேடையில் இருக்கிறவர் சொன்னாரு, சார் இதை எல்லாம் பண்ணி ரீகலர் பண்ணி ரெஸ்டாரேஷன் பண்ணி 5.1 பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி படமாகும்னு சொன்னார். ஆனா அந்த படத்தை வாங்கி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணவர் சரியான ஆள் இல்ல, ஆனால் அந்த படம் சரியா ஓடல. நான் இவர் சொன்னாருன்னு கேட்டுட்டு நம்பிக்கிட்டு போய் வாங்கினேன். வாங்கிட்டு இவரை வச்சு எல்லா செல்லையும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு. பார்த்தா நல்லா இருக்கு. இப்ப ஒருத்தர் வர்றாரு என்கிட்ட, என்ன கேட்டா தெரியுமா? வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு லட்சியம் உண்டு. அவர் சொன்னது, ஒரு சிவாஜி சார் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும். அவர் சிவாஜியோட பரம ரசிகன், வெறி பிடித்த ரசிகன். சரி, என்ன எவ்வளவு கொடுப்பீங்க? இருக்கிற அவரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறப்ப அவர் நான் செலவு பண்ணதை விட கொஞ்சம் பணம் அதிகமா தரேன்னு சொன்னார். ஆனா அவருடைய முகத்தை பார்த்தா, அவருடைய வெறிய பார்த்தா, அந்த ஒரு படம் தனக்கு கிடைச்சா என்னமோ அது வாழ்க்கையில சாதனைன்னு நினைச்சாரு. எனக்கு எப்பவுமே பேராசை கிடையாது. அதனால அந்த படத்தை அவர் கேட்ட விலைக்கே நான் கொடுத்துட்டேன். அதை வாங்கினவர் சித்ராலட்சுமி இங்க இருக்கார், அவருக்கு தெரியும். நிறைய பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அது 100 நாள் மீண்டும் ஓடியது. கரெக்டா? அந்த படம் அப்படி ஓடிய பின்னால் அந்த படம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு அவருக்கு கொடுத்து. இந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றார், என் நண்பர் தான் கூட்டிட்டு வர்றாரு. அவர் வர்றாரு, அவரை பார்த்த உடனே எழுந்து நின்றுட்டேன்னா, ஏன்னா சேம்பர்ல பார்த்தாலே எழுந்து நிற்பேன்.
அதனால இவர் வந்த உடனே எங்க ஆபீஸ்ல நான் எழுந்து நின்றுட்டேன். அவரை உட்கார வச்சுட்டு நான் உட்கார்ந்தேன். என்னன்னு கேட்டேன், எனக்கு இந்த வசந்த மாளிகை வேணும். ஒன்றும் புரியல. ஆனா வசந்த மாளிகை ரைட் எங்கிட்ட தான் இருக்கு. நான் தான் இப்ப அதை வச்சிருக்கேன் உரிமையாளர். அப்ப யோசனை பண்ணேன், இந்த வயசுல இவ்வளவு மரியாதையானவர், இவ்வளவு இதுவானவர் என் ஆபீஸுக்கு வந்து கேட்கிறாரு. நாகராஜை விட இவருக்கு கொடுக்கலாம் போக தோணிச்சுது. அடுத்த இஷ்யூ அப்படியே எனக்கு தோணிச்சு. அதனால அவருக்கு நான் கொடுத்தேன். அதனால தான் இந்த மேடையில நீங்க எல்லாம் இருக்கீங்க, நான் இருக்கேன். அது மிஸ்டர் தம்பித்துரை சார் எங்கிட்ட இந்த படத்தை ராமன் சொன்னது யார் தெரியுமா? எங்க அழகானம் எழுதுங்க இந்த அவர் தான் ராமு. உண்மையா இப்ப நீங்க பாத்தீங்களே, பழைய வசந்த மாளிகை சித்ராலட்சுமனுக்கும் எனக்கு தெரியும் எப்படின்னு 35 mm. இப்ப நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? கைதட்டுங்க எல்லாரும் தயவு செய்து. இந்த கைதட்டு இந்த படத்துக்கு நான் சொந்தக்காரனானதுக்கு காரணம் தம்பித்துரை அவர்கள் நாளைக்கு இந்த படத்தை வச்சு நல்லா ஓட்டி நல்லா சம்பாதிக்க போறதுக்கும் அடித்தளம் அந்த அத்திவாரம் அவர்தான். இதெல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அடுத்ததா அந்த மூவி மோகல் அவருக்கு ஒரு குணம் இருக்கு. கதையை கேட்பாரு, கதையை கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் அவ்வளவுதான் இப்படி தட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே நீ சொன்ன கதையை நான் சொல்லட்டுமான்னு சொல்லுங்க. அச்சு பழக்காம ஒரு வார்த்தை கூட தவறாம ஒரு சீன் கூட தவறாம அப்படியே சொல்லிட்டு வருவார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த கதையை நானா சொன்னேன்னு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். எதுக்காக இதை சொல்றேன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ப்ரொடியூசருங்கிறவன் எப்படி இருக்கணும்னா, இவர் செட்டியாரை பார்த்து கத்துக்கிட்டாரு. ஏவிஎம் செட்டியாரை பார்த்து, இவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன், பல பேர் கத்துக்கிட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா, அந்த நாயுடு சார் அந்த கதையை கேட்ட உடனே இதுக்கு யார் யார் பொருத்தம், யார் யாரை புக் பண்ணணும், எவ்வளவு பணம் செலவாகும், அந்த பணத்தை இது எனக்கு லாபம்னு நினைக்காம இது எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து தனியா வச்சிருவாரு. சத்தியமா அவர் இதை செய்யறாரு. 41 படம் பண்ணினதுனால, அவரோட பல காலம் டிராவல் பண்ணதுனால சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, கதை செலக்ட் பண்ணவர் 5 நிமிஷத்துல அப்படி தட்டிட்டு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, எடிட்டிங்ல உட்கார்ந்தா இது சரியா இல்லை, இதை மாத்தலாம், அதை மாத்தலாம், இதை மாத்தலாம்னு சொல்லுவார். இதுல ஒரு தகராறு நடந்து போச்சு எங்களுக்கு. தனிக்காட்டு ராஜா நான் எடுத்துட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இவர் திரும்பி எடிட்டரை கூப்பிட்டு, மார்த்தாண்டு அவர் தான் எடிட்டர் தெலுங்கு, அவர் உட்கார்ந்து எடிட் பண்றத, நான் எடிட் பண்ணத தலைகளை மாத்தி வேற வேற விதமா எடிட் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டாரு. நான் அடுத்த நாள் காலையில் வர்றேன், எடிட்டர் போடுங்க, நான் அந்த ரீல் இன்னொரு தடவை பார்க்கணும். எல்லாம் தலைகளா இருக்கு. எனக்கு கோபம் வந்துருச்சு. இது யார் மாத்துறது? என்ன கேட்காம ஏன் மாத்துனீங்க அப்படின்னு. நாங்க மாத்தல. அப்ப யார் மாத்தினது? நேற்று சாயந்தரம் நாயுடு சார் வந்தாரு, அவர் தான் மாத்தினார். அப்படியா? சரி. வெளியே வந்தவன் தான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் நான் அவர்கிட்ட போகல. அவர் தேடி என்ன ஆள் அனுப்பி கூப்பிட்டாரு, போகல. திரும்பி அவர் வந்தாரு, இறங்கி வா அப்படின்னு. நான் வீட்டுல இருந்து இறங்கி வந்தேன். ஏறு வா. என்ன இப்ப நான் மாத்திரவும் பிடிக்கல, அவ்வளவுதானே? ஆமா, ஓகே, இனிமே நான் எடிட்டிங் ரூமுக்குள்ள வர மாட்டேன், நீ எடிட் பண்ணிக்கோ. எடிட்டிங்க முழுசா தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர், அதுக்காகத்தான் இதை சொல்றேன். எடிட்டிங் தெரியும், கதை தெரியும், எவ்வளவு செலவாகுமோ அதை தூக்கி வைக்க தெரியும். இதெல்லாத்தையும் விட ஒரு ஸ்டூடியோவை உருவாக்க தெரியும். நான் 17 வயசுலயே 18 வயசுலயே ஏவிஎம்குள்ள நுழைஞ்சு அந்த புளோரை எல்லாம் சுத்தி பார்க்கறேன், தனியா நின்று பார்க்கிறேன். ஒரு தனி மனுஷனால இதை செய்ய முடியுமா? ஏவிஎம் அதை விட பெருசா ஹைதராபாத்ல இன்னைக்கு 2 ஸ்டூடியோ கட்டி வச்சிருக்காரு. அது ராமாநாயுடு சாரோட ஸ்டூடியோ. ஒரு ஸ்டூடியோவை கட்ட தெரியும், கதையை செலக்ட் பண்ண தெரியும், எடிட் பண்ண தெரியும், இதுக்கு யார் யார் சூட்டபிளான நடிகர்கள் என்று சொல்ல தெரியும், இதுக்கு என்ன இசை வேண்டும் என்பது தெரியும், பாடல் வரிகளை ஓகே பண்ண தெரியும், வசனங்களை ஓகே பண்ண தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல
எப்படி ரிலீஸ் பண்ணணும், எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள பல பேருக்கு தெரியாது, சித்ரா லட்சுமணுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல் வசந்த மாளிகைக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லையும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்க்லையும் ரெண்டு வசந்த மாளிகை பேனர் வைக்கப்பட்டது. பப்ளிசிட்டி எப்படி பண்ணணும், கிராண்டா பண்ணுவார். ஆக எல்லா தொழிலையும் தெரிந்து அதற்கேற்ற தொழிலாளர்களை வைத்து படத்தை எடுப்பவன் தான் உண்மையான முதலாளி, உண்மையான ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படம் தான் இது. ஆகவே ப்ரொடக்ஷனை எப்படி செய்ய வேண்டும் என்று இன்று தெரியாத ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள். கார்பரேட் கம்பெனிஸ் என்று வர்றாங்க, காசு இருக்கலாம், ஆனால் இது காசுக்காக ஓடுகிற தொழில் மட்டுமல்ல. திரையுலகம் என்பது பேஷன், பேஷன், பேஷன் இருக்கணும். அந்த டைரக்டர் சொன்னாரு, ஒவ்வொரு வரியும் படத்தை அவரே சொல்லிட்டு வர்றாரு. எப்ப பார்த்திருப்பார் அவர் சொல்லிட்டு வர்றாரு. மனோஜ்குமார் சிவாஜி சாரோட குணத்தை பத்தி சொல்றாரு. அவ்வளவு பெரிய நடிகர் என்ன சொல்றாரு, 26 வயது பையன்கிட்ட, நீதான் டைரக்டர், உனக்கு தான் தெரியணும், நீ சொல்லு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. இவங்க எல்லாரோடையும் டிராவல் பண்ண பாக்கியசாலியானவன் நான். ஆகவே சொல்லுகிறேன், இந்த படம் இந்த தடவையும் வெற்றி அடையும். இதை வாங்கிய தம்பித்துறை அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். மீண்டும் அவர் என்னிடம் இந்த படத்தை மீண்டும் ஒரு பீரியட் கொடுங்க கேட்கிற நிலைமை நிச்சயமாக வரும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நன்றி, வணக்கம். 1971 கோவையில் ஒரு மத்திய அரசு பணியில் சேர்வதற்காக வந்து அங்கு தங்கியிருக்கிறேன். கோவை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும், 3 பானா ஷேப்பில் 3 வீதி, அந்த 3 வீதிகளும் தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு தனியார் விடுதியில் நான் தங்கியிருக்கேன். என்னுடைய வழித்தடமே அந்த 3 வீதி வழியாகத்தான் என்னுடைய அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும். இது போன்ற ஒரு நிலைமை. 1972 திடீரென்று ஒரு திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் சேருமோ அவ்வளவு கூட்டம் அந்த 3 தெருக்களிலும் ஆரவாரமாக நலமல கண்டேன். என்ன காரணம் என்றால், அந்த நாள் வசந்த மாளிகை கோவை விநியோகஸ்தரால் திரையரங்கில் திரையிடப்படுகிறது. அதற்கு டிக்கெட் வாங்குவதற்காக ஒரு பெருங்கூட்டம். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், ஒரு திரையரங்கில் டிக்கெட் வாங்க வேண்டும் என்றால் இன்னைக்கு ஈக்கு தக்காலில் ட்ரெயினில் டிக்கெட் வாங்குற மாதிரி அன்னைக்கு திரையரங்கில் டிக்கெட் வாங்குற சூழ்நிலை இருந்தது. என்னை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூறிவிடுகிறேன். ஒரு சினிமா என்றால் அந்த பக்கம் திரையரங்கு பக்கமோ இல்லைன்றால் சினிமாவை பற்றி பேசுவதே பாவம் என்று ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான். அப்படிப்பட்டவன் நான் முதலாக பார்த்த படம் நாகர்கோவில் பயணியர் பிக்சர் பேலஸ் என்று ஒன்று இருந்தது. அது இப்பொழுது லாட்ஜாக மாறிவிட்டது. அந்த திரையரங்கில் எங்கிருந்தோ வந்தாள் என்ற திரைப்படத்தை முதலில் நான் பார்க்கிறேன். அதன்பின் வரிசையாக படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். கோவை வந்து கோவையிலும் அன்றைக்கு இப்பொழுது இந்த நீங்க வசந்த மாளிகையை பற்றி எல்லா இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அந்த படத்தை பற்றி உள்ள கருவை அழகாக உங்களிடம் எடுத்து சொன்னார்கள். கொஞ்சம் நான் இந்த சைடில் இப்படி வந்தோம்னா தான் உங்களுக்கும் கொஞ்சம் போர் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்த நான் மத்திய அரசு பணியில் இருக்கும்போதே திரைப்பட விநியோகஸ்தர் ஆகிவிட்டேன்.
நான் முதலில் வாங்கிய படம் எங்கிருந்து வந்தால், நான் முதலில் பார்த்த படமும் எங்கிருந்து வந்தால், முதலில் இரண்டாவது நான் எங்கிருந்து வந்தாலே நான் ரீரிலீஸில் தான் வாங்குறேன். ரிலீஸ் சமயத்தில் நான் வாங்க முடியல, ரிலீஸில் வாங்க. 1971 தான் கோவை மாவட்ட திரைப்பட விநியோக சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் 1995 நான் அங்கத்தினராக சேர்கிறேன். இன்று அந்த சங்கத்துக்கு நான் தலைவராக இருக்கிறேன். தலைவராக எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் என்றால், விட்டு விட்டு ஒரு 5 ஆண்டும், அதன் பின்னால் ஒரு 15 ஆண்டும், ஆக மொத்தம் 20 ஆண்டுகள் எனக்கு அந்த சங்கத்துக்கு தலைவராகவே நான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த மக்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் தமிழ்நாடு திரையுலக கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அனைத்து அங்கத்தினர்கள், ஸ்டுடியோஸ், திரையரங்கு உரிமையாளர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், சித்ரா, லட்சுமணன் இவங்களை போன்றவர்களுக்கு தெரியும். அதை ஆரம்பித்து ஒரே ஒரு வருடம்தான் அதை நடத்துவதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இருந்தது. அந்த ஒரு வருடத்தில் பல சாதனைகளை அந்த சங்கம் செய்தது. அதன் பின்னால் 2 ஆண்டுகள் தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை நிறுவி, அதிலும் 2 ஆண்டுகள் நான் சென்னை அதிகமாக வர வேண்டியிருந்தால் எனக்கு சித்ரா, லட்சுமணன் இது போன்ற நண்பர்கள் எனக்கு நிறைய கிடைத்தார்கள். இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திரைப்படத்தை பற்றி, வசந்த மாளிகை பற்றி எல்லாரும் நிறைய பேசியிருக்கிறார்கள். அதில் உள்ள நடித்த நடிகர்கள், நடிகர் திலகம், வாணிஸ்ரீ அம்மா, தயாரிப்பாளர் எல்லாரையும் பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு அது தெரியும், ஓரளவுக்கு தெரியும், ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள் என்றதை வைத்துக் கொள்ளலாம். நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 படத்தை 25 படங்களை நான் ரிலீஸ் செய்தேன். நான் ரிலீஸ் செய்த படங்களில் சம்சார மின்சாரம் ஒன்று. இப்பொழுது 80வது வயதை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறேன். தள்ளாத காலம். இந்த காலத்திலும் நாம் சும்மா இருக்கக்கூடாது என்று, சரி ஏதாவது ஒன்று செய்யணும் என்று கொஞ்சம் பழைய படங்களை வாங்கினேன். என்ன நோக்கத்துக்காக வாங்கினேன் அது எனக்கு தெரியாது. வாங்கி ஒரு 20-25 படம் பக்கம் நான் வாங்கிட்டேன். ஆனால் அதற்கு பின்னால் தான் இந்த தொழில்நுட்பங்கள், பழைய படங்களை புதிய டெக்னாலஜியில் ரிலீஸ் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு, அதற்காக ஒரு மாதம் நான் சென்னையில் உட்கார்ந்து திரு ராமு அவர்களுடைய துணையோடு ஒவ்வொரு பகுதிக்கு, பிரசாத் லேபில் இருந்து கியூப் வர ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் சென்று அங்கே என்ன பணி நடக்கிறது, என்ன செய்கிறது, எது நடக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டேன். சரி, முதலில் ஒரு படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் டெக்கான் சினியார்ட்ஸ் அப்படி என்று ஒரு நிறுவனத்தை நாம் நிறுவியிருக்கிறோம். அதில் ஒரு நல்ல வெயிட்டான படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று யோசனை பண்ணிக்கொண்டே இருந்த நேரத்தில் தான் இந்த வசந்த மாளிகை என்ற படம் நம்முடைய டைரக்டர் திரு குருநாதன் அவர்களுடைய பொறுப்பில் இருக்கிறது அப்படி என்று கேள்விப்பட்டோன்னு அதற்கு எனக்கு அந்த செய்தியை சொன்னவர் வீடியோ பாடல் நாகப்பன் அவர்கள். அவரையும் அழைத்து கொண்டு நான் குருநாதன் சார் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இந்த படத்தை நான் வாங்குறதுக்கு இதை ரிலீஸ் செய்யலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் எந்த விலை நீங்கள் நிர்ணயித்தாலும் அதை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். நியாயமாக இன்னும் அவர் அவர் நிர்ணயம் செய்த தொகையை விட அதிகமாக கேட்டிருந்தால் கூட நான் கொடுத்திருப்பேன். மனமும் ஒரு மனித நேயத்தோடு அதை கொடுத்தார். கொடுக்கும்போது என்ன சொன்னார்? தம்பித்துறை, இதில் நீங்கள் புதிதாக செலவு எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாம் ஹாட் கேக்
ரெடியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். சரி, நான் என்னுடைய நண்பர் எங்களுடைய செயலாளர் திரு குமார், இணைச் செயலாளர் ரகுபதி ஆகியோரோடு சேர்ந்து இந்த படத்தை முதல் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த படத்தை, அதாவது 2K 451 டெக்னாலஜியில் அன்னைக்கு அதை செய்து வைத்திருந்தார்கள். பார்க்கும்போது ஆங்காங்கே சில தொய்வுகள் ஏற்பட்டது. அது டெக்னாலஜி. தொய்வுகள் ஏற்பட்டவுடன் அதற்காக அந்த பழைய படம், அந்த பிரிண்ட் யாரிடம் இருக்கிறது என்று தேடி பிடித்து நண்பர் குணசேகரன் நண்பர்களுடைய கையிலிருந்து திருப்பி 2 ரீலை வாங்கி கொண்டு வந்து இதே பிரசாத் லேபில் ஸ்கேன் பண்ணி திருப்பி இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் 4K 71 டெக்னாலஜியில் வந்திருக்கு. அந்த காலத்தில் இன்னைக்கு நிறைய 4K 71 டெக்னாலஜி வந்துட்டே இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் இந்த இதே டெக்னாலஜியில் வந்த ஒரே ஒரு படம் ஹிந்தி படம் சோலை. அதற்கு பின்னாடி இப்போ சமீப காலத்தில் தான் இந்த டெக்னாலஜியில் இந்த படங்கள் வந்து கொண்டு இருக்கிறது தவிர யாரும் அதை பற்றி பெரிய சேர்த்து இன்னும் தமிழ்நாட்டில் 4K 71 டெக்னாலஜியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த டெக்னாலஜி ஏன் இதற்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடித்தேன். என்ன காரணம் என்றால், முதலில் சேலத்தைச் சேர்ந்த ராஜா கவுண்டர் என்பவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் செய்தார். டெக்னிக்கலா அது ஃபெயிலியர் ஆனதுனால அவர் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது. அதற்கு பின்னால் திரு ராமு அவர்களுடைய முயற்சியால் எந்தெந்த இடத்தில் அந்த டெக்னாலஜியில் அந்த அப் டு த மார்க் இல்லையோ அதெல்லாம் நாம் திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ரீல்ஸை திருப்பி ஸ்கேன் பண்ணி திருப்பி இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் படம் பார்த்தாச்சுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் படமாக இருந்தாலும் அந்த டெக்னாலஜி வந்து அந்த ஆங்கில படத்துக்கு இணையாக அது இருக்கும். அந்த அளவுக்கு திரு ராமு அவர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் நான் கேட்கும் போதெல்லாம் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த முதல்ல அந்த படம் 35 mm தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பின்னாடி அதை ஸ்கோப் பண்ணாங்க. ஸ்கோப் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுமா? அந்த தலை இதுக்கு மேலே போயிடும், முழு உருவம் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பல குறைபாடுகள். இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கொண்டு வரணும். அந்த அளவுக்கு அதை முயற்சி செய்து இன்றைக்கு மனசுக்கு திருப்தியாக ஒரு அதை வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கார்கள். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய காலம் அது ஒரு காலமாக இருந்தது. நிறைய படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், ஸ்டார் படங்களை. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. அந்த மாதிரி இந்த டெக்னிக்கலி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து எங்களுடைய இணைச் செயலாளர் தம்பி ராகவ் அவர்கள். அண்ணே இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி போங்க, இப்படி வாங்க. அவருடைய ஸ்பீடுக்கு நான் என்னால் போக முடியாவிட்டாலும் கூட இருந்தாலும் அவர் என்னை கையை பிடிச்சி மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்த இதுக்கு வந்து அவரும் ஒரு காரணம். அப்புறம் எங்கள் செயலாளர் அவர், நான் என்ன ஒரு இன்ச்சு அதில் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சா அவர் 4 இன்ச்சு அதில் இருக்கு, அதை பாருங்க அப்படிம்பார். அந்த மாதிரி அவருடைய கைடன்ஸு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய மனிதாபிமானம். தொழில் எல்லாரும் பண்றாங்க. நம்ம டைரக்டர் குகநாதன் சார் அவர்கிட்ட அவர் வீட்டுக்கு நான் 2-3 தடவை போயிருக்கேன். வரும்போது சொல்வார், அண்ணே நீங்க தனியா வர்றாங்க, எப்பவும் கூட ஒரு தடவை வாங்க. ஏன்னா கொஞ்சம் நடையில் தளர்வு இதெல்லாம் தெரிஞ்சோம்னா அந்த மனிதாபிமானமும் அவர்கிட்ட மேலோங்கி இருக்கிறதுனால அப்பவும் எனக்கு அந்த ஆலோசனை சொல்லுவார். அவருக்கு தெரியுமா தெரியாதோ, இந்த இடைப்பட்ட காலத்துல எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட்டாங்க. என்னுடைய சூழல்கள் தெரியுமா, இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படாங்க. 900 நீ எப்படிலாம் உயிரோட இருக்கான்னு டாக்டர் என்ன கேட்டார். நீ எப்படி
அந்த மன தைரியம் இறைவன் கொடுத்தது. அதனால இப்பவும் என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்துட்டே இருக்கிறேன், டிராவல் பண்ணுறேன். எங்களுடைய செயலாளர் எப்பவுமே எனக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேசணும்னு நான் நினச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் சுந்தரராஜன் சார் தாராபுரம் தந்த சொத்து அவர் கோவை மாவட்டத்தில் எங்கள் சங்கத்தோட 50வது சில்வர் ஜூபிலி 71 ஆரம்பித்த சங்கத்தை சில்வர் ஜூபிலியும் நாங்கள் நடத்திருக்கோம், கோல்டன் ஜூபிலியும் நடத்திருக்கோம். 50 வருஷம் தாண்டி இப்போ 60 வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அவர் வாழ்த்து செய்திகள் கொடுத்தது ரொம்ப இன்னும் மனசுக்கு நிறைவா இருக்கு. எங்கள் செயலாளர் சொன்னது போல இது போன்று இன்னும் கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறதுனால் இந்த படத்தை பற்றி அவர்கள் மேடையில் இருக்கும் விருந்தினர்கள் உங்களுக்கு அரியபரிய கருத்துக்களை சொல்ல காலதாமதம் ஆகிக் கொண்டிருப்பதால் என்னுடைய உரையை நிறைவு செய்யுமடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விளைவுறேன். நன்றி, வணக்கம். நல்ல வேலை ஆறு உதயகுமார் சார் வரல, அவர் வந்ததான் இங்கேயே என் கதை முடிஞ்சிருக்கும். வசந்த மாளிகைக்கு வந்துட்டு நான் வசந்த மாளிகையாக இருப்பேன். ஆமாம், 10 வருஷத்துக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் ஆமாம், இல்லை சொல்ல கால் இருக்கு இங்கே. ஆமாம், வீடியோ இருக்கு. இல்லை இப்போ நேரம் அந்த ஃபோன் பண்ணியிருப்பாங்க, யாராவது அடிச்சிருப்பாங்க நேரம். ஆமாம், நாளைக்கு கச்சேரி ஆரம்பம். ஆமாம் ஆமாம், சபரிமலைக்கு பக்தர்லாம் போவாங்க, ஒரு குரூப்பாக போவாங்க. அதில் 40 வருஷம் 50 வருஷம் போனவங்களும் குருசாமியாக இருப்பாங்க. அப்புறம் 10 வருஷம் 5 வருஷம் போனவங்களும் கூட போவாங்க. அதில் கன்னிச்சாமின்னு இருப்பாங்க, புதுசாக போகிறவங்க கன்னிச்சாமிப்பாங்க. இந்த மேடையில் நிறைய குருசாமிகள், நான் கன்னிச்சாமி. இதில் மூத்த குருசாமிங்கிறது வி.சி. குணானந்த சார் தான். அதுக்கடுத்து நம்ம சித்ரா லட்சுமணன் சார். ஆமாம், அதனால் இந்த குருசாமி நிறைந்த அவையை வணங்கி இந்த கன்னிச்சாமி கன்னி பேச்சு ஆரம்பிக்கிறேன். வசந்தமாளியை பார்த்த உடனே நம்ம அரவிந்தராஜ் சார் கொஞ்சம் மூடு கொண்டுட்டார், சொல்லிட்டார். படம் பார்த்த உடனே நம்ம நல்லா இருக்குங்கிறோம், சூப்பராக இருக்கு. அவர் வி.சி. குணா சார் பல்கலைக்கழகம்னாரு எல்லாம்னாரு. அவர் திருப்பி லவ் கொண்டு மூடு வந்துச்சுட்டார். அவர் ஒன்றும் தடை இல்லை சார், என்ன நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க, என்ன கொஞ்சம் வீட்டில் சொல்லிட்டு ஆரம்பிங்க. அது 2-3 வீடு இருக்கா, அந்த 3 வீட்டு சொல்லுங்க, 3 வீட்டு சொல்லுங்க, 3 வீட்டு சொல்லிட்டு 4வது ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஏன்னா வசந்த அந்த படம் பார்த்துட்டு நான் அப்படி கவனிச்சேன். அவரை அப்படியே லவ் மூடு போயிட்டார். சிவாஜி கணேசன் கண்ணை விட இவர் கண்ணில் காதல் கொப்பளிக்குது அப்படியே. அதில் நாளைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் வி.சி. குணா சார், அவர் வாணிஸ்ரீயை அழகு கம்மின்னு சொன்ன உடனே சித்திரம் சுகம் வந்துருச்சு. ஏன்னா வாணிஸ்ரீ ரசிகனுடைய தலைவரே அவர் தான். அப்போ அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் முதல்ல வாணிஸ்ரீ ரசிகனுடைய தலைவர் அவர் தான். என்ன சார்? ஆமாம், அந்த கொண்டை இருக்க வாணிஸ்ரீ கொண்டைங்கிறது ஃபேமஸ். ஆமாம், அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர். சார் கொஞ்சம் வாபஸ் வாங்கிருங்க சார். வாணிஸ்ரீ கலர் கம்மியாக இருக்கலாம், அழகு கம்மி இல்லை. ஆமாம், நீங்கள் கலரை பார்க்காதீங்க, அழகை பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கேயும் செயலாளர் தான், அங்கேயும் தலைவர் ஆக முடியல, நிறைய அங்கங்கேயும் ஆப்புதான் நம்மளுக்கு. அப்புறம் வி.சி. குணா சார் சொன்னார் சிவாஜி கணேசனை பற்றி. அந்த அவர் பல்கலைக்கழகம், அவர்கிட்ட நடிப்பை கற்றுக்கணும், நடிகர்லாம் அவர்கிட்ட வேண்டிய கற்றுக்கொண்ட விஷயம் நிறையா இருக்குனாரு. அது நடிப்பெல்லாம் கற்றுக்கணும் சார், அவ்வளோ பெரிய இதுதான் பேராசப்படாதீங்க, அவ்வளோதான் வேணாம், ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம், டைமிங்கு ஷூட்டிங் வரும், நீங்கள் அதை கற்றுட்டா போதும். இப்போ மனோஜ்குமார் சொன்னார்ல, டைமிங் நீ சொல்லி ஆனார்ல. ஏன்னா அதுதான் பெரிய நடிகர். என்னன்னா அந்த இயக்குனருக்குள்ள மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அடிமையாக நினைச்சு என்ன பண்ணுறது? நாளைக்கு 11 மணிக்கு வரேன், அப்போ சாப்பிட்டு வச்சுக்க வேண்டியதான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது. அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் நீங்கள் அவ்வளோ பேர் ரொம்ப பிரசப்பெரிய இன்னைக்கு. அவர் அது மாதிரி டைமிங்க்கு வந்தால் போதும் சார். இன்னைக்கு சிலர் டைமிங்க்கு வராங்க, அந்த டைம் வந்தாலே பிடிச்சி காப்பாற்றலாம். அன்னைக்கு நடிக்கிறது அப்புறம் சிவா இன்னைக்கு நான் இப்போ சித்ரா சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது, வி.சி. குணா சார் பற்றி போகிற மாதிரி இருக்குது,
நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பார்த்து பொறாமையாக இருக்குது. என்னென்னா இவங்களாம் ஒரு மேதை சிவாஜி கணேசன் சாரோட பணிபுரிச்சிருக்கீங்க. நம்ம படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேந்தோம், நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வேந்திருக்கீங்க. அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். ஆமாம், அது ஒன்று தான் இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் அப்போ நேராக பார்க்குற பெரிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து நாம் நம்மளே உள்ளே விடுவா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம் அவரோட இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக சாலினி அவங்க அப்பா நான் கூட ஒட்டிட்டு போகிறதுக்குல அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து அப்போ ஏன்னா எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம். அப்போ பாபு சார் சாலினி எல்லாரும் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன். யார்கிட்ட நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு நடிச்சுக்கிருக்கேன். அப்படியே கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன். ஒரு வாய்ஸ், உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு. என்னடா இல்லை சார், இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு. அவன் ஒரு குடிக்க நடிக்கிறா, அது அவளை பேச கவனிச்சிருக்காரு அவர். அப்போ இங்கே நம்ம இல்லை சார் இருமல் இருக்கு, டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இருமலாவது விக்கலாவது அஷ்டம் அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவர் அந்த அனுபவம் ஒரு நேரம் பார்த்தோம். அவர் நம்மகிட்ட வார்த்தை பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனோஜ்குமார் சொன்னார்ல டைமிங் சொல்றேன்னா, ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூராஜா டைரக்ஷனில் நடிகர் சிவாஜி கணேசன் முரளி சார் நடிக்கிற படம். அப்போ நான் படம் பண்ணுறக்க முரளி சாரை அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வர சொல்லியிருந்தார். நான் காலையில் போயிட்டேன். அப்போ தான் அவசரமாக ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்காரு. டக்குன்னு என்ன ஒன்றாரு, நான் ஷூட்டிங் கிளம்புறேன், நீங்கள் கூட வாங்கட்டார். வண்டி டிரைவர் பக்கத்தில் முனிசிட்டில் முரளி சார் உட்காந்துட்டாரு, பின்னாடி நான் உட்காந்துட்டேன். வெளியே போயிட்டு ஏஆர்எஸ் கார்டன் அந்த கேட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 8:30 இருக்கும். கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது. கொஞ்சம் போனோன்னா முரளி பதறாரு டிரைவர்கிட்ட, நிறுத்துறாரு. அவன்கிட்ட கொண்டு நிறுத்திட்டான். எனக்கு பதட்டான், என்னடா இவ்வளவு பதறாரு, என்னடா அந்த புரியல. பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி கணேசன் சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்டார் சார். இறங்கி சைடில் அப்படியே ஒளிஞ்சு ஓடுறாரு முரளி சார். ஓடி போய் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா. அப்புறம் போயினா அப்புறம் டப்புன்னு 10 நிமிஷம் ரெடி ஆகி இன்னொரு ட்ரெஸ் அவர் இந்த கராட்டா ஆர்மா ட்ரெஸ்ஸு போட்டு திருப்பி அப்படியே சுற்றி சிவாஜி நிற்கிறாரு. அவர் லுக்கு விட்டார். திரும்பி அவர் இப்படி ஆளு. ஏன்னா சொல்கிறேன் டைமிங், முரளி அவர் யூத்து, இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது. அப்போ அவர் 7:30 மணிக்கு வந்துட்டார். அவர் ஒரு 8 மணிக்கு போகிற 7:30 மணிக்கு வந்துட்டாராம். அதனால் சொல்கிறது நடிகர்களுக்கு டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிட முடியல. இயக்குனருக்கே பெரியது. அப்போ நாங்கள் நினச்சப்போ எடுக்க முடியும். அன்றைக்கி அப்போ தான் அந்த சீன் நாங்கள் முடிக்க முடியும். நாங்கள் இன்னைக்கு இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ 10 மணிக்கு தான் அப்படி சீன் முடிக்கிறது. அப்போ மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா 40 நாள் 50 நாள் படத்தை எடுக்க 50 நாள் நம்ம நினைப்போம், சொல்லியிருப்போம் புளிசட்டை 60 நாள் ஆகும். இழுத்து விட்டான் செலவை. யார் சொல்லுவாங்க? எங்களை சொல்லுவாங்க, டேரக்டர் சொல்லுவாங்க. டேரக்டர் செலவு எடுத்து விட்டான், 40 நாள்னா 50 நாள் எடுக்கிறான். யார் காரணம்? ஹீரோ டயத்துக்கு வந்தால் அதுவும் சில இயக்குனருக்கும் சில வேறு காரணம் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். அதில் சிவாஜி கணேசன் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு டைம்க்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் விசி கொண்டான் சார் சொல்லார். அது எனக்கு அதிசயமாக இருக்குது. அந்த சொல்ல நினச்சி பார்க்கும்போது இப்படிலாம் பிடிச்சிருப்பாரா? ராமநாடு சார் சொன்னார், ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேலே ஒரு ஆர்வம் இதை படம் பண்ணணும்னு நினச்சிட்டு தலைமாட்டிலேயே கதை வச்சுருக்காரு. விழிஞ்சா அந்த கதையை படிக்கிறாரு. இந்த கதையை படம் பண்ணுங்கிறதுக்காக
அந்த என்டி ராமராவ் படத்தையே அவர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்போ அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார். அவ்வளோ கதை நேச்சிருக்காங்க அவங்க, அந்த கதையை நம்பியிருக்காங்க. அவங்க கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அந்த படம் ப்ரொடியூசருக்கு கதை தெரியுமா? இன்னைக்கு ஹீரோக்களோட காட்சி வச்சு தான் அலையணும் தவிர யார் கதை வச்சுட்டு அலைகிறா? அதனால விசி குருநாதன் சார், நீங்க பல ஃபங்க்ஷனில் வரணும். இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா, இப்பெல்லாம் நடிகர் இருந்தாங்க, இப்பெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் நடிகர்கள் இருந்தாங்க, இப்பெல்லாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும்போது தான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா இப்படி சீரழிஞ்சு இருக்குன்னு உணர முடியும். மாதிரி அது பல்கலைக்கழகம்னாரு. எனக்கு பார்த்தா இந்த வசந்த மாளிகை, நான் சின்ன வயசுல டூரிங் தியேட்டரில் பார்த்தது. எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை, எங்கள் ஊரில் டூரிங் தியேட்டர் இருக்கும். அப்புறம் சிவகங்கையில் கொஞ்சம் டவுன், அங்கே ஒரு தேட்டரு. இந்த பக்கம் காலாறுவேல், அங்கே ஒரு டவுன். அங்கே சுற்றி ஒரு 4 தேட்டர் இருக்கும். சில படங்கள் தான் எங்கேயும் போட்டாலும் நாங்கள் அங்கேயே போய் பார்ப்போம். சிவகங்கையில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், காலாறுவேல் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், கல்லூரில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், நாட்டசூரில் போட்டால் அங்கேயும் பார்ப்போம். அப்படி எங்கே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயும் பார்க்குற படம் தான் வசந்த மாளிகை. எங்கள் ஊரில் போய் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க, சிவாஜி ரசிகர் இருப்பாங்க. எல்லா வீட்டுக்கும் போவோம். எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் ஃபோட்டோ போட்டிருக்கோம். நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் படம் போட்டிருக்கோம். இல்லை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பழகினதில்லை சார். எம்ஜிஆர் ரசிகர்கள் பயங்கர வெறியாக இருப்பாங்க. எம்ஜிஆர் படம்னா 4 தடவை பார்ப்பாங்க. சிவாஜி ரசிகர்கிட்ட ஒரு சிறப்பு, அது சிவாஜி அவருக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா, சிவாஜி ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி படத்தை பரோட பார்ப்பாங்க. இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி பார்த்துவாங்க சார். சிவாஜி படம் எல்லா படம் பார்த்துவாங்க. அவங்களும் ரசிகர், எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க. ஆனால் வசந்தமல்லி பார்ப்பாங்க, தெய்வம் பார்ப்பாங்க, சவால சமல்னை பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல, மோசமான ஆளுங்க சார். நீ எங்கே விட்டு பிள்ளை போடு, அன்பிவா போடு, எங்கள் ஆள் படத்தை பார்ப்போம் அப்படிப்பாங்க. நான் என்ன சொல்றது கூப்பிடுவேன், எம்ஜிஆர் படம் பார்க்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் படம் பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜி படம் துருவ மாதிரி அவங்க. அது படம் தானே, ஒரு கதை பார்ப்பேன். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருந்தன்மையானது அவர் மாதிரி. நான் இல்லை அப்போ அப்பவே நான் சின்ன வயசுல தெரியாது, என்னடா அவங்க வரமாட்டேங்கிறாங்களே, எம்ஜிஆர் எதிரி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம். எல்லாமே இருக்கும்ல, ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான படம் எம்ஜிஆர் படம். சிவாஜி கணேசன்கிறது முழுக்க கலை ரசிகருக்கான படம், நடிப்பு ரசிகருக்கான படம். எவன் கலையை ரசிக்கிறானோ நடிப்பு ரசிக்கிறானோ என்ன சார், எங்கேயாவது நம்ம ஒரு பணம் கொடுத்து ஒரு சர்க்கஸுக்கு போவோம், பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம், பணம் கொடுத்து எங்கேயும் சந்தோஷமா இருக்கோ அங்கே பணம் கொடுத்து பார்ப்போம். ஆனா பணம் கொடுத்து எங்கேயாவது அழுக போவோமா? பணம் கொடுத்து அழுக போவோமா? பணம் கொடுத்து அழுக போறது சிவாஜி படம் தான். ஓடு அழுதாச்சு, வசங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கத்துறாரு பார்த்து அழுதாச்சு. திரும்ப பணம் கொடுத்தா பார்ப்போமா? போய் பணம் கொடுத்து 10 பஞ்சோடு அழுகிறது சிவாஜி கணேசன் படம் தான். அதுல இது வசந்த மட்டும் அது பெருமையை ரொம்ப எடுத்துக்கிச்சது. டூரிங் தியேட்டர்ல நிரப்பத்தில டூரிங் தியேட்டர் அந்த காம்பவுண்ட் மாதிரி அந்த கீத்தை வச்சு சுத்தி கட்டிருப்பாங்க. நாங்கள் அந்த ஈவினிங் ஷோ போய் டிக்கெட் கிடைக்காது. சரி, அடுத்த ஷோ பார்க்குறவங்க படம் ஓடும்போது அந்த சைடில் ஸ்க்ரீன் அந்த உட்காந்துருது, இந்த சாங் கேட்குறது, டைலாக் கேட்குறது. இந்த டைலாக் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு பூரிப்புங்க சார். அடுத்து போய் திரையில பார்க்க போகிறோம், அடுத்து இந்த சாங்கை போய் நம்ம அடுத்து உள்ள போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு இதை கேட்கும்போதே ஒரு கனவு உலகத்தை போகும் பாருங்க. அதுதான் சார் சினிமாவோட ஈர்ப்பு.
அந்த அந்த சுகம் கிடைக்காது. என்ன எதிர்பார்ப்போம் நம்மளுக்கு? பூரிப்பு. அப்போ வசனத்தையும் எல்லாருக்கும் வெளியிருந்து ஒட்டு கேட்டு அடுத்து டிக்கெட் எடுத்து உள்ள போறது. உள்ள போன அப்பெல்லாம் அந்த நன்றி நல்வரம் போடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லேடு. அந்த நல்வரம் ஸ்லேடு போட்டதுக்கு கிளாஸ் அடிப்போம். சென்சார்ஷிப்கார கிளாஸ் அடிச்சுப்போமா? இப்பெல்லாம் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அது காலை காட்டினா கையை காட்டினா பில்டப் தான் நம்ம கிளாஸ் அடிப்போம். அப்பெல்லாம் சென்சார் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கிளாஸ் அடிப்போம். எப்போ எந்த படத்துக்கு? வசனமான படத்துக்கு. ஏன்னா அந்த படத்தினோட ஈர்ப்புக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிளாஸ். அப்படி பார்த்த படம். இப்போ இதில் வந்து இந்த வசன மாளிகை, இந்த மாளிகைக்கு நிறைய பில்லர். நிறைய சொன்ன மாதிரி கண்ணாசனோட பாடல்கள் அது ஒரு பில்லர். கேவி மகாதனோட இசை அது ஒரு பில்லர். கேமராமேன் சார் அங்கே படம் பார்க்கும்போதெல்லாம் பெயிண்டிங் மாதிரி இருக்குங்க சார். பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ் இப்போ பார்த்தோம் ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்கு. வானிஸ்ட் க்ளோஸ்அப் வச்சா அதெல்லாம் டக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குது. இல்லை இப்பெல்லாம் எங்கே ரசிக்க வர்றாங்க. ஒரு ஹீரோயின் ஒரு படையில் பாடுதுன்னா அந்த ஹீரோயின் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த சரணத்தையும் பார்க்க முடியாது. டப்பு டப்பு டப்புன்னு என்னையா ரசிக்க விடுங்கய்யா. அதுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறியா? நாங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து உள்ள வரோம். யாருன்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறக்கே ரெண்டாவது சரணத்துல சார் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ இது திரிசாவா அப்படின்ட்டு படவே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பாஸ் கட்டிங் இங்கே இப்போ வச்சிருக்காமங்க. நல்லா ரசிங்கடா சார். பாசி அழகா அதாவது கம்மி இருந்தா கூட உங்களுக்கு ரசிக்க விட்டுங்க. என்ன சிவாஜி அந்த ஒரு ஷாட் அப்படி திரும்பினார்னா அந்த அந்த க்ளோஸ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ரசிச்சுட்டே இருக்கும் அந்த கண்ணு. ஆனால் இதில் பிகினிங் இந்த ஃப்ளைட்டில் வருவார்ல அதில் தண்ணி அடிச்சுட்டு அந்த கண்ணு அவ்வளோ சிவந்துருக்கும். உலகத்திலேயே சொல்கிறேன் அந்த கண்ணில் அவ்வளவு அந்த கோவப்ப மாதிரி இந்த சிவப்பா வச்சுக்கு காட்டின ஒரே ஆள் சிவாஜி கணேசன் தான் சார். கிளிசம் போடுவாங்க, கண்ணீர் வரும், எல்லாம் வரும். கண்ணுக்கு மேக்கப் போட முடியுமா? கண்ணுக்கு சிவப்பு பெயிண்ட் தரணுமா? இங்கே ரோஸ் போடலாம், கண்மை போடலாம். கண்ணுக்கு சிவப்பு பண்ண முடியுமா? அது யார் கொண்டு வந்து இப்போ மேக்கப் பண்ண கொண்டு வந்தானா? நடிகர் சிவாஜி கணேசன். கண்ணுக்குள்ள கண்ணை அவ்வளோ சிவப்பா எப்படி வேற யாரும் நம்ம பார்த்து இல்லையா? இதுல இந்த 2 மனம் வேண்டும் சாங் போக அப்படி பிறகு நடிகர். அதுக்கு லாஸ்ட் யாருக்காக இந்த ஒரு சாங் பார்த்து முடிச்சோன்னே அந்த ஒரு ரத்தம் கக்கி அப்படி உட்காந்த உடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை, படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு படம் ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு சாங்ல. அதுதான் கவிஞர் ஒரு பில்லர், மியூசிக் டைரக்டர் ஒரு பில்லர், கேமராமேன் ஒரு பில்லர், வசனம் பாலமுருகன் சார். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனால் இதில் மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்ச? அதை தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம் அந்த 2 உதயமானதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்ச? அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனை போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்க அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், உலகம் சந்தேகப்படலாம். ஆனா நான் விரும்புற ஒருத்தன் அதனால திட்டுப்படம் வந்திருக்கும். அதுல கதாநாயகி மேல திட்டுப்படம் சுட்டிடுவாங்க. இவதான் எடுத்தான்னு ஒரு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே. அப்ப எல்லாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவர் பண்ணிருக்க மாட்டான்னு வாதாடி இருந்தா கதை இல்லை. அவரும் ஏன் இப்படி செஞ்சார்? அதனால கடைசி ரத்த கற்கள் கைப்பிடிச்சு சார். அந்த வார்த்தை உசுசு பொண்ணை லவ் பண்ணிருக்க, அவளும் நீ குடிகாரன், ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க, உன்னையும் பாடி அவன் நம்பி அவன் மனசை பறி கொடுத்துட்டா. அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தம் கைக்கு 2 சூழ்நிலை ஆகி போச்சு. அதான் கதை. அப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய ட்விஸ்ட்.
நிறைய பிளே இருக்கும். இப்போ கேசு கோபாலகிருஷ்ணன் படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும். இது எதுவுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தை கதையை நகர்த்துது. அவங்களுக்குள்ள ஈகோ, ஒரு தவிப்பு, அவன் அந்த பொண்ணு கதாநாயகோட இந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே. இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாத, அவன் கேட்டது தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாக்ஸ்ல. ஏன் தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே. இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டது தெரிஞ்சா அவன் நம்ம நாசமா பரவாயில்ல போகுது. அதான் காதல், அதான் காதல். அங்கே பழியாட போற ரெடி ஆயிடுச்சு. ஆனா இங்க வாடுறதுக்கு ரெடி ஆகல. நீ வசதியா இருந்தானே, எது இருந்தானே, என்ன தானே. பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரவிந்த் சார் அடுத்த லவ் பண்றது தெரிஞ்சுங்க. ஈஸி இல்லை. பார்த்தா விடுங்க. வசந்தமாலை பார்த்துட்டு இந்த சாங்ல கேட்டு இருப்போம் சார். அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே. இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகும் நினைக்க மாட்டோம். நம்ம லவ் பண்ணணும், நம்மள அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம இந்த பாடணும். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. அப்ப இந்த பாட்டை பாடக்காக லவ் பண்ணி தோக்கம் தோணும் சார். அதான் சார் வசந்த மாளிகை. இப்பெல்லாம் சால்வு வந்து சந்தோஷம் போடுறாங்க, வரவங்கள சால்வு கூட சந்தோஷப்படுத்துறாங்க. அப்பெல்லாம் சால்வு சோகத்தின் அடையாளம். அப்படி தோலை போட்டு அப்படி பார்த்தாலே சோகம், வந்துட்டான் வாக்குல, தோத்து முடிஞ்சு வச்சு கதை. அப்ப சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிஞ்சு. இப்ப நல்லா மாத்திட்டாங்க சார். இப்பெல்லாம் இது பார்த்தோம் வச்சுங்களேன், திருப்பி சால்வு போட்டு யோசிப்போம். அதனால விஜயமணி சார் நல்ல வேலை நீங்க இதில் சால்வு கொண்டீங்க, எங்களுக்கு போடலை. அவர் தெரிஞ்சு போச்சு. இதை போட்டால் நம்ம எல்லாரும் பாட ஆரம்பிச்சுருவாங்க. மனது மாசம் இருந்து அவருக்கு அங்கே போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட மனம் இருக்கு. அது மாதிரி சாவரா இல்லை அவரு. ஆனா உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார், சிவாஜி கணேசனை வச்சு நீங்க படம் எடுத்துட்டீங்க. நீங்க டைரக்டர் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அது சம்பாதிச்சுங்க அடுத்த விஷயம். ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குங்களே. அதனால இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தாலும் சரி, என்னைக்கும் எவருக்கும் படம் பாங்கல சிவாஜி சார் படத்துல இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்பெரிய எவருக்கும். இதுல நான் சொன்னல எல்லா பில்லர்ன்ட்டு அத்தனை தூண் இருந்தாங்க. டைரக்டர் தூணு, கேமராமேன் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாமே தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணா இருந்தாலும் இந்த வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பு. அதுதான் அஸ்திவாரம். அது தாங்கின பிள்ளர்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். ஆனால் அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்னைக்கும் நம்மளை வந்து ஈர்த்து உட்கார வச்சிருக்கு. நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னார், சின்ன வயசில் சினிமாவை பற்றி பேசுனதே பாவம்பாங்க. ஆனால் இன்னைக்கு 80 வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் அன்னைக்கு பேசுறது பாவம், ஆனால் நீங்கள் வசந்த வாங்கி ரிலீஸ் பண்ணீங்களா, அது புண்ணியம் சார். என்ன அன்னைக்கு அது புண்ணியம் உங்களுக்கு. நல்ல ஒரு அதுவும் ராசியான கேள்வி வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இது லாபம் வரும். இந்த படம் மீண்டும் ஏற்கனவே வெற்றிபட்டே இருக்கு. மீண்டும் மீண்டும் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாம், பிள்ளை வீட்டில் பத்துக்கலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்ல வரும்போது டக்குன்னு ஒரு புரி வரும் பாருங்க, அதை நினச்சிட்டே இருப்போம். லவ்னால நம்ம வந்து லவ் சாங் கேட்டால் உடனே நம்மளுக்கு அவர் கொண்டாடி ஞாபகம் வராது. எவனுக்கும் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சைட் டீச்சர் இருக்கும்ல, அதான் ஞாபகம் வரும். அது மாதிரி ஆமாம், இதுவும் கட்டு சார், இதுவும் கட்டு. பிகினிங் சொன்னல உதயகுமாருக்கு, அதுவும் கட்டு, இதுவும் கட்டு. ஆமாம், அதனால அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபர்ஸ்ட்ல ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசந்த மாளிகை ஞாபகத்துக்கு வரும். அதான் எவர் கிரீன். என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காதல் நினைக்க திருப்தி அதே மாட்டிக்கிறோம். எப்போ பழைய காதல் நினைச்சாலும் எப்படி சுகமா இருக்கோ அதே சரி பரவாயில்ல மாட்டியாச்சு. அப்புறம் அதே மாதிரி வசந்த மாளிகை எப்போ நினைச்சாலும் சுகம் 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 சுகம். நன்றி, வணக்கம்.